जय जगन्नाथ बलदेव सुभद्रा महारानी कर्णम जय श्री राधा गोपाल जी कर्णम जय श्री गौरंग महाप्रभु नित्यानंद प्रभु कर्णम जय श्री गोपाल रघुनाथ कर्णम ஸ்ரீலா பிரபாதி மகாராஜ் கருணும் என்கொண்டார்கள் தொடர்ந்து வந்து இன்னைக்கு வந்து வீக்லி கீதா சமயம் வீக்லி ஃப்ரைடே சமயம் கிளாஸ் வந்தபடி அனைத்து பக்தருக்கும் மதிய நன்றி பண்ணுவாங்க. ஹரே கிருஷ்ணா ஓகே. இன்னைக்கு எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? ஹரே கிருஷ்ணா ஓகே. மகாவிஷ்ணு நல்லா இருக்கீங்களா? எங்க அக்கா வந்து ஓகே மாதிரி இரும்பி சொல்றீங்களா? நல்லா இல்லைங்க. ஹரே கிருஷ்ணா நீங்க எப்படி இருக்கீங்க? ஹரே கிருஷ்ணா சுமலா மாதிரி அப்புறம் தீர்த்த யாத்திரை பயணம் எப்படி இருந்துச்சு? நல்லபடியா இருந்துச்சா? ரொம்ப டைம் வந்து மகாபுருஷன் தான் கொடுத்துருக்கேன். ரொம்ப நன்றி. என்னோட விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா தர்ஷினி மாதிரி வாழ்த்துக்கள் மாதிரி நல்லபடியாக சிபிஎம் வந்து நல்லபடியாக செஞ்சு விட்டு அவங்க கேட்டுட்டு போங்க. நல்லபடியாக அவங்க வந்து செஞ்சு முடிச்சுருக்காங்க. வெறும் போராட்டம் அது அது வந்து நல்லபடியாக 4 பாயிண்ட் எடுத்துருக்கீங்க. 4 பிளேட் இருந்துச்சு. வெரி குட் இருந்துச்சு. இன்னைக்கு வந்து இட்ஸ் வெரி ஆஸ்பிஷியஸான மங்களகரமான நாள். இது வந்து பார்த்தீங்கன்னா குண்டிஜா மர்ஜனம் இட்ஸ் வெரி வெரி முக்கியமான ஒரு ஃபெஸ்டிவல். அண்ட் ஆல்சோ வந்து பார்த்தீங்கன்னா நேற்று வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ரீலா பக்திவினோத் தாக்கூருடைய ஆச்சாரியாருடைய அவருடைய மரண தினம். ஓகே, இட்ஸ் டிசப்ளின்ஸ் டே. அப்போ அதை பற்றி வந்து நான் கொஞ்சம் பின்னாடி நான் பேசுகிறேன். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம குண்டிஜா மர்ஜனம் பற்றி பேசலாம். ஓகே, பூரி வந்து அங்கே பேரில் பார்த்தீங்க பரவாயில்லையா? பேக் கலருக்கு போதுங்க. ஆக்கல் கொடுக்கும் போது கம்ஃபர்டபுளாக பாருங்க. யார் யார் முட்டி வழியை மதுரை வந்து பாருங்க. உங்களுக்கு கீழே உட்காந்துட்டா மேலே உட்காந்துங்க. தண்ணியெலாம் வருது அப்படியா? ஹலோ தண்ணியெலாம் வருது. பல வருஷம் கொடுத்துருக்கேன். வருவா தண்ணியே இல்லையா? தண்ணிலாம் கிடையாது. பேசிட்டு போட சொல்றாங்க. சொல்லி மாதிரி ஏமாதிரி முந்தி வந்துருக்கோம்ல. இதுதான் ஒரு ஸ்டோரி. ஓகே, ஃபர்ஸ்ட் முதல் நாள் கிளாஸ் வந்து என்னால் ரொம்ப பேச முடியல. ஏன்னா அது வந்து இதாகிடுச்சு. என்னது ஸ்நான யாத்திரை பற்றி. அதனால வந்து இன்னைக்கு வந்து குண்டிஜா மர்ஜனா பற்றி பேசுவோம். ஓகே, குண்டிஜா மர்ஜனா வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து குண்டிஜா என்றால் என்னது? குண்டிஜா வந்து என்னதுன்னா ஓகே, முதல் வந்து இது சொல்றதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ரீ ஜெகநாதருடைய டெம்பிள் இருக்குல்ல, பூரி ஜெகநாதர்ல. ஓகேவா? அந்த ஜெகநாதர் டெம்பிள் வந்து உருவாக்குறது வந்து யாருன்னா இந்திரதும்ன மகாராஜா. யாரு? இந்திரதும்ன மகாராஜா. அந்த இந்திரதும் மகாராஜா பேர் வந்து ஓகேவா? அதுதான் வந்து ஓகேவா? எந்த சைடு கொஞ்சம் ரொம்ப மோசமா இருக்கு. உட்காரலாம். குண்டிஜா என்றால் என்னது? இந்துத்துவ மகாராஜா இருக்கார்ல, இந்துத்துவ மகாராஜாவுடைய மனைவி பேர் தான் வந்து பாத்தீங்கன்னா குண்டிஜா. ஓகேவா? அப்ப இந்துத்துவ மகாராஜா வந்து அவர் வந்து ஜெகநாதருக்கு டெம்பிள் கட்டுறாரு. டெம்பிள் கட்டின பிறகு காலத்துல வந்து தன் மனைவி பேர்ல வந்து குண்டிஜா டெம்பிள் வந்து கட்டுறாரு. அப்போ வந்து பாத்தீங்கன்னா அந்த டெம்பிள் வந்து பாத்தீங்கன்னா இஸ் குண்டிஜா டெம்பிள். அந்த டெம்பிள் வந்து பாத்தீங்கன்னா ஆக்சுவலி வந்து என்னன்னா இப்ப ஜெகநாதபுரி டெம்பிள் வந்து பாத்தீங்கன்னா ஜெகநாதபுரி டெம்பிள் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா நீலாச்சலம் தான். ஓகேவா? அது வந்து துவாரகைக்கு சமம். எதுக்கு சமம்? துவாரகைக்கு சமம். அண்ட் குண்டிஜா டெம்பிள் வந்து பாத்தீங்கன்னா அது வந்து பாத்தீங்கன்னா பிருந்தாவனம் சொல்லுவாங்க. இஸ் சுந்தராச்சலம் சொல்லுவாங்க. சுந்தரா மீன்ஸ் வந்து என்னதுன்னா நீங்க தண்டை சொல்றீங்க. ஒரு வாட்டி தண்டை சொல்லிட்டாங்க. அது 1 hour இல்லை. எங்க ரசித்து 1 hour இல்லை அவங்க. சரி, அப்போ சுந்தராச்சலம் வந்து இஸ் குண்டிஜா டெம்பிள். நீலாச்சல தாம் வந்து ஜெகநாத்புரி. நீலாச்சல தாம் வந்து பாத்தீங்கன்னா இஸ் கால் என்னதுன்னா துவாரகை. இப்போ துவாரகையிலேருந்து தான் பகவான் வந்து பிருந்தாவனத்துக்கு போறாரு. ஏற்கனவே ஸ்நான யாத்திரை கிளாஸ் பார்த்துட்டோம். அப்போ துவாரகையிலிருந்து அந்த பகவான் வந்து பிருந்தாவனத்துக்கு போறதா வந்து பார்த்தீங்கன்னா நீலாச்சல தாம்லேருந்து சுந்தராச்சல தாமுக்கு போறாரு. இஸ் கால் குண்டிஜா டெம்பிளுக்கு போறாரு. ஓகே, அப்போ அந்த குண்டிஜா டெம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஆக்சுவலி வந்து குண்டிஜா அது என்னைக்குன்னா ஆக்சுவலி திதி வந்து இன்னைக்கு தான் அந்த குண்டிஜா டெம்பிளோட திதி. இன்னைக்கு தான் வந்து அந்த திதி. நாளைக்கு சார் ரத யாத்திரை. அதனால நம்ம கிளாஸ் வந்து நம்ம இன்னைக்கு வச்சுருக்கோம் நம்ம. ஓகே, அப்போ இஸ் குண்டிஜா டெம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ட்ரெயினிங் பண்ணுற ப்ராசஸ் ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபு அவரே வந்து எடுத்து வந்து நடத்தினார் இந்த குண்டிஜா டெம்பிளோட இது. இங்கே நான் பேசுறது புரியுதா? புரியுதா? மகேஷ் பவித்ரா மாதிரி அதை சொல்லுதா? புரியுதா? தீவனி வந்து
ஓகே ப்ரோ போயிச்சா? அடுத்த 1 ஹவர் இங்கே தான் தரணும். ஓகேவா? இங்கே வந்து ப்ரோ கரெக்டாக இங்கே வாங்க. ஒரு நிமிஷம் தான் வருது இங்கே உட்காருங்க. ஓகே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுதா தெரிஞ்சு? ஓகே இப்போ வந்து चैतन्य महाप्रभु यार चैतन्य महाप्रभु महर्षि मदजी சொல்லுங்க Who is Chaitanya Mahaprabhu? சத்தம் மதி முன்னினா அந்த ஃபேன் ஹட்டல் கொரகொன்னு இருக்கும். இப்போ எல்லாம் எனக்கு எல்லாம் கரெக்டான மதி ஓகே மதி ஏசலாம் மதி ஜாலி தான். ரொம்ப நாளாக நானும் வந்து அங்கங்க போகிறேன், நீ எங்கெங்க போகிற, இந்த சொந்த சென்ட்ரல் மார்க் நிறைய கம்பெனி இருந்துச்சு வேறு, நான் எங்கெங்க போயிருக்கேன். எஸ் இன்னும் பார்க்க வேண்டிய பயணம் நிறைய இருக்கு. இருந்தாலும் கேள்விக்கு வந்து என் கடமை. கிருஷ்ண சைத்தன்ய மகாபிரியா இருந்துச்சு சாட்சாத் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணன். ஓகே அதே போல பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் கலியுக சைத்தன்ய மகாபிரபு வந்திருக்காரு. கரெக்டா இல்லையா தர்ஷினி மதிஜி? கரெக்டாக மதி இதை தவிர சொன்னா இல்லைதானே கரெக்டானே? ஓகே அப்ப சைத்தன்ய மகாபிரபு வந்து இஸ் த டீப் திஸ் லீலா அவர் வந்து செஞ்சு கட்டிருக்காரு. எதுக்காக செஞ்சு கட்டிருக்கிறாருன்னா ஃபர்ஸ்ட் முதல் காரணம் வந்து என்னன்னா ஆச்சார் அண்ட் பிரச்சார். ஆச்சார்னா வந்து என்ன வெளி மதிஜி சொல்லுங்க. வழி மதி சொல்லுங்க. கொஞ்சம் வேலை இது என்ன சொல்றது, இந்த டெம்பிளோடைய பிஸியில் ஒரு 1.5 மாசமா நான் வந்து அதுவும் குழந்தை வந்து நம்ம சென்ட்ரலில் வந்து சாதுக்களாக வந்துருந்தாங்க, பக்தர்களாக வந்துருந்தாங்க. கிட்டத்தட்ட 4 வாரம் வந்துருங்க. கரெக்டாக வந்துச்சு ஒரு 4 வீக்ஸ் இருக்குமா, தொடர்ந்து ஒரு வாரம் வந்து நல்லா நன்றி மட்டும் தான் வந்துச்சு. அப்போ வெளியில எல்லா சென்டர்லையும் வந்து போயிட்டு வந்து அடிச்சு நிம்மதி கொண்டு வந்துட்டு இருக்கோம். இப்போ இங்கே சொந்த இடத்துல என்ன ஆகுதுன்னா கொஞ்சம் கேப் அதிகம் கொண்டோடனே இப்போ அங்கே வந்து கொஞ்சம் சிலந்தி கூடு கட்ட ஆரம்பிச்சு. இப்போ அந்த நம்ம என்ன பண்ணணும்னா போயிட்டு வந்துட்டு சிலந்தி கூடு கட்டுச்சுன்னா முதல் சிலந்தி அடிச்சு கடையை முடிச்சிடணும், அப்புறம் கூடு அடைக்கணும். உண்மையிலையா? கரெக்டாக வந்து சிலந்தி அடைக்கும், சிலந்தி போக்கும், அப்புறம் கூடு அடிச்சுக்கணும் சொல்லுவோம். நம்ம என்ன பண்ணுவோம் முடியாது அப்படி சமாதி கட்டி வந்து வந்து கெடுதான் வந்து கெடுதான் இல்லையோ. அப்போ நம்ம என்ன பண்ணோம், கொஞ்சம் டிங்கரிங் பெயிண்டிங் பண்ணுற வேலையை வேண்டது இருக்கு. அதுக்கு தான் நான் முடிஞ்ச டைம் இந்த ஸ்லோகம் வந்து ஓகே. இப்போ இந்த குண்டிஜா லீலா வந்து மகாபிரபு செஞ்சு கட்டிருக்காரு. ஓகே மகாபிரபு செஞ்சு கட்டிருந்தாலும் இதில் பல தத்துவங்கள் இருக்கு. சரி அது கோயில் கல்லுதியா, அந்த கோயில் கல்லுது என்னதையா அங்கே போய் பேசுறது. ஓகே குண்டிஜா நான் முதல் என்ன சொன்னேன், சும்மா நம்ம சொல்லுங்க. குண்டிஜா நான் முதல்ல என்ன சொன்னேன், வேணாவா? குண்டிஜா வந்து யாரு? குண்டிஜா தான் என்ன இருந்தது தர்ஷினி மதி? இந்திரஜித் மகாராஜோடைய மனைவியோட பேரு. அவரும் அந்த டெம்பிள் கோயில் கட்டினாரு. ஓகேவா? அதுக்கு குண்டிஜாவுக்கு வந்து அது என்ன சிக்னிஃபிகேஷன், அதுக்கு என்ன பிருந்தாவனம். இன்னொரு பேர் சொல்லிங்க, என்ன பேரு? சுந்தராச்சலம். ஜெகநாத் பூரி வந்து நீலாச்சலம். ஓகேவா? அது ரெண்டுத்துக்கு அர்த்தம் புரியுதா மதஜி? ஓகே இப்போ இந்த சைத்தன்ய மகாபிரபு இந்த டெம்பிள் கழுவுறதுக்கு இந்த லீலைக்கு நம்ம போகிறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் வந்து இந்த உலகத்துக்கு வந்து ஒரு பேர் இருக்கு. வாட் இஸ் த கால்? அஸ்வினி மதஜி கொஞ்சம் ரொம்ப தூரமாக இருக்கும், கஷ்டமாக இருக்கும். எனக்கு கண்ணு ராகுனா இருக்குங்க, கண்ணு தெரியாது எனக்கு தூரத்தில். இப்போ ரொம்ப நல்ல வசதியாக இருக்கு. மேலே பார்த்துருந்தா கரெக்டாக தெரிஞ்சு. ஆமாம் கரெக்ட். ஓகே இந்த உலகத்துக்கு ஒரு பேர் இருக்கு. என்ன பேரு? கலியுகம். யுகம் பேர் வந்து உலகத்துக்கு, இந்த உலகத்துக்கு பேர் இருக்கு பூலோக. வெரி குட். ஆனால் இன்னொன்று பேர் இருக்கு, துக்கமான உலகம். இன்னும் ஸ்பெசிஃபிக்காக என்ன பேர் சொல்லனா மாயா ஜெகத். ஓகேவா? மாயா ஜெகத்னா வந்து என்னன்னா மாயால கொங்கர் அங்கீகரிக்கப்பட்ட, அது அங்கீகரிக்கிறது அந்த ஆதிக்கம் செலுத்தப்பட்ட உலகம் தான் மாயா ஜெகத். இந்த மாயா உலகத்துல வந்து பாத்தீங்கன்னா 2 விஷயங்கள் நடக்கும் என்னைக்குமே. ஓகேவா? மாயாவோட வேலை 2 வேலை. என்னது பூர்ணமா சொல்லுங்க. அதான் மாதிரி அது ஓகே. அந்த டெக்னிக்கலா வேர்ட்ஸ் தெரியணும்ல. ஆவரணான்மிக கிரியா அண்ட் பிரகட்மான்மிக கிரியா. ஆவரணான்மிக கிரியானா வந்து என்னன்னா மாயா வந்து ஃபோர்ஸ் நம்ம அறிவை கவர் பண்ணிடும், நம்ம அறிவை மூடிடும். செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா மாயா நம்மளுடைய கிருஷ்ணன் கிட்ட நம்ம தூரம் கொண்டு போயிடும். இது பிரகட் பண்ணி கிரியா. ஆவரணான்மிக கிரியா நம்மளோட அறிவை, நம்ம மைண்டை கவர் பண்ணிடும், நம்ம யோசிக்க கூடாது. பரவாயில்ல
எல்லாமே ஒண்ணுதான், அப்புறம் வந்து கடவுள் இருக்கா இல்லையா அதெல்லாம் போட்டு குழப்பெடுத்துரும். என் ப்ரிப்பேர் பண்ண கேட்குறியா, பகவான் கிட்ட இருந்து போகக்கூடாது. இப்போ இந்த மாயா ஜெகத், இந்த பௌதிக உலகம் வந்து பார்த்தீங்கன்னா இஸ் வெரி வெரி டேஞ்சரஸ். இந்த உலகத்துல வந்து பார்த்தீங்கன்னா பகவானுடைய நீங்க சங்கத்துக்குள்ள வரலனா, பகவானுடைய இதுல இல்லைன்னா தென் நீங்க டெஃபினட்டா மாயாவுள்ள நம்ம வந்து ஆதிக்கமாயிடும். ஒன்னொரு ஸ்பெஷல் கேஸ் இருக்கு. என்ன கேஸ்னா, கிருஷ்ண பக்தி வந்துட்டா மாயா பிடிக்காதுன்னு இருக்கு. ஆனா கிருஷ்ண பக்தி வந்தா தான் மாயா ஒன்று டபுளா பிடிக்கும். கிருஷ்ண பக்தி இல்லாதவங்க அது பிரச்சனை, மாயா பிரச்சனை இல்லை. உண்மையிலேயே வந்து எப்படி எங்க மாட தான் போறான், ஓகேவா, அவன் அடிச்சு தொங்க போறான், அவன் பிரச்சனை இல்லை. அவன் கேஸ் வந்து எப்படி நடக்குது தான். பட் இங்கேயும் தப்பிச்சு போறவங்களுக்கு வந்து மாயா பல பரீட்சைக்கு வைக்கும், பல விஷயங்கள் இருக்கு. ஓகேவா, நான் எப்போதும் சொல்றதுதான், நம்ம மாயாவில் மாயா நம்ம பிடிச்சிருக்குன்னு சொல்லி நம்மளுக்கே நிறைய பேருக்கு தெரிய மாட்டேங்குது. அதான் வந்து வெரி வெரி டேஞ்சரஸ். புரியுதா? கரெக்டா இல்லையா வந்து மாயாவில் மாட்டிருக்கோம் சொல்லி அதுவே நம்மளுக்கு தெரிய மாட்டேது. அதுதான் வெரி வெரி டேஞ்சரஸ். கரெக்டா இல்லையா மாலேஷ் வந்து அதனால வந்து இந்த மாயா உலகத்தை மாற்ற நம்ம வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு பேர் இருக்கு. என்ன பேரு வழிமதி சொல்லுங்க, சொல்லுங்க மதி. நமக்கு பேர் இருக்கு. என்ன பேரு மதி? இல்லை, உங்களுக்கு பேர் இருக்கு. சத்ருடா கடைகள் அடிக்கிறது இல்லையா? இப்ப கடைகள் அடிக்கிறது இல்லையா? டைம் இல்லையா? இப்பெல்லாம் என்ன பண்றீங்க? இவ்வளோ கிளாஸ் கேட்கறீங்க. அமைதியாக இந்த இடத்துல நகரக்கூடாது, ஒரு நிமிஷம் நகரக்கூடாது. நம்மளுக்கு வந்து என்ன பேரு வைக்கணும்ஜி? என்ன ஜீவாத்மா? பந்த ஜீவாத்மா. ஓகே, ஜீவாத்மா மொத்தம் எத்தனை கேட்டகரி இருக்கு? ஜீவாத்மா மொத்தம் எத்தனை கேட்டகரி இருக்கு? மொத்தம் எத்தனை கேட்டகரி இருக்கு ஜீவாத்மா? அதில் பெரிய மாதிரி தெரியுமா? 2 இல்லையே மாதிரி. ஜீவாத்மா எத்தனை கேட்டகரி இருக்கு? ஜீவாத்மா மொத்தம் வந்து எத்தனை கேட்டகரி இருக்கு? 4 கேட்டகரி இருக்கு. ஓகேவா, 4 கேட்டகரி. ஒன்று வந்து என்னது? முக்த ஜீவாத்மா. ஓகேவா. ரெண்டாவது வந்து பந்த ஜீவாத்மா. மூணாவது வந்து பந்த முக்த ஜீவாத்மா. நாலாவது வந்து என்ன வழி சொல்லுங்க? ஜீவன் முக்தா. எல்லாம் ரொம்ப வந்து ஏற்கனவே நிறைய வாட்டி டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ரொம்ப வந்து மறதியா இருக்கா? என்ன சொல்லுங்க, கூட மாதிரி நீங்க தான் பதில் சொல்லணும். என்ன ஆயிடுச்சு? என்ன ஆயிடுச்சு மதஜி? ஸ்பீடா இருக்கணும், ஒண்ணு டக்குன்னு பதில் சொல்லணும். அப்ப பந்த ஜீவாத்மா, முக்த ஜீவாத்மா பகவான் கொடுத்துருக்குங்க, அவங்க கீழே விழ மாட்டாங்க. பந்த ஜீவாத்மா கீழே விழுந்துட்டோம். ஜீவன் முக்தானா கீழே விழுந்த நம்ம முயற்சி பண்ணி பகவான் கொடுத்து போறதான் ஜீவன். சாரி, பந்த முக்த ஜீவா. பந்த முக்த ஜீவன்னா கீழே விழுந்துச்சு, அதுக்கப்புறம் பகவான சேவை முயற்சி பண்ணி பகவான் லோகத்துக்கு நம்ம போறோம். அதான் பந்த ஜீவாத்மா, பந்த முக்த ஜீவாத்மா. அண்ட் ஜீவன் முக்தா வந்து பாத்தீங்கன்னா பிராக்டிஸ்ல இருக்கிறவங்க. இப்ப நம்ம என்ன கேட்டகரி? அது பேர் என்னது? ஜீவன் முக்தா. அண்டர்ஸ்டாண்ட்? நம்ம வந்து ஜீவன் முக்தா. அப்ப பகவான் என்ன சொல்றாருன்னா, இந்த லோகத்துல வந்து இந்த பௌதிக உலகத்துல so much dangerous. பதாம் ஒவ்வொரு ஸ்டெப்ல ஒவ்வொரு காலடிலையும் வந்து பாத்தீங்கன்னா டைம் பாம் இருக்கு. என்ன இருக்கு? டைம் பாம் இருக்கு. அந்த பாம் வந்து எப்ப வெடிக்கும் தெரியாது. ஓகேவா? கண்ணி வெடி மாதிரி, தசி மாதிரி. புரியுதா? என்ன வெடி? கண்ணி வெடி. வாட்ஸ் மீனிங் கண்ணி வெடி? விஜய் மாதிரி விஜய் அவங்க ஊர்ல கண்ணி வெடினு வாட்ஸ் கண்ணி வெடி மாதிரி. அது வந்து வெடிக்காது. 1 வருஷம் தான் வெடிக்காது, 2 வருஷம் தான் வெடிக்காது. காலை வச்சோம்னா வெடிச்சிடும். அதாவது ஒவ்வொரு ஸ்டெப்லையும் நம்மளுக்கு வந்து காலையில் ஏஞ்சிருக்குலேருந்து நைட்டு தூங்க வரைக்கும் பிரச்சனை இருக்கா இல்லையா? லட்சுமி மாதாஜி, மகாலட்சுமி மாதாஜி, பிரச்சனை இருக்கா இல்லையா மாதாஜி? அது பிரச்சனை இருக்கு. அதனால இந்த உலகத்துக்கு பேர் என்னது? அது மாயா ஜெகத். இந்த உலகத்துக்கு பேர் மாயா ஜெகத். நம்ம வந்து பந்த ஜீவா. முயற்சி பண்றீங்கன்னா அதுக்கு என்ன பேர் வந்து? ஜீவன் முக்தா. இதை முதல் தெரியாம புரிஞ்சுக்கணும். இது தெரியாம வந்து ஆன்மீக ஸ்பிரிச்சுவல் நாலேஜ் வந்து ரொம்ப இதாகாது. ஓகேவா?
அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இந்த லோகத்துல வந்து மனிதர்கள் என்ன செய்யறாங்க அப்படின்னு சொல்லி பகவத்கீதையில 5வது சாப்டர் 22வது ஸ்லோகத்துல போட்டிருக்கு. படிக்க சொல்றீங்களா? புரியுமா? 5வது சாப்டர் 22வது ஸ்லோகம் ஒரு ஆள் படிங்க. யார் பகவத்கீதை வச்சிருக்கா? பகவத்கீதை அவங்க திறப்பாங்க, நம்ம ரிலாக்ஸா இருப்போம். 5:22 5:22 ஒரு ஆள். ஓகே நந்தியமதி ஓகேவா? எல்லாம் வயசு சிஸ்டம்ல வச்சுக்கோங்க. நான் ஒன்னொன்னா அப்படி சொல்ல படிக்க ஸ்லோகம் படிக்க முடியுது. ஏ சம்பரசஜா போகா துக்கயோனயே ஏவதே ஆதியந்தவந்த கௌந்தேயா ராதேசு ரமதே முதா. அது இங்கிலீஷ்ல படிங்க ட்ரான்ஸ்லேஷன். Intelligent person does not take part in the source of misery, which are due to contact with the material senses. O son of Kunti, such pleasures have a beginning and an end. Yes. So the wise man does not delight in them. Yes, very good. தமிழ் மொழியில் ஒரு ஆள் படிக்கும். வயதில் வந்து படிக்கீங்களா? சுவ காணுமா? அது தமிழ் படிக்கீங்களா? சத்தம் வந்துச்சு. சத்தம் வந்துச்சு. ஜட புலன்களின் தொடர்பினால் வரும் இன்பம் துன்பங்களுக்கு காரணமாக இருப்பதால் அறிவுடையோன் இதில் பங்கு கொள்வதில்லை. குந்தியின் மகனே, இத்தகு இன்பங்களுக்கு ஆரம்பமும் முடிவும் இருப்பதால் அறிவுடையோன் இவற்றினால் மகிழ்ச்சி அடைவதில்லை. சம்பர்ஷ போகா. சம்பர்ஷன் என்ன போட்டிருக்கு முதலி? போர்ட்ஸ் பாருங்க. சம்பர்ஷ என்ன போட்டிருக்கு? தமிழ்ல வந்து சம்பர்ஷ ஜா போகா என்ஜாய்மெண்ட், இன்பம். அதாவது பாத்தீங்கன்னா இந்த லோகத்துல நம்ம வந்து என்ன பண்றோம்னா, நம்ம வந்து இந்த சென்சஸ் இந்த புலன்களை வச்சு நம்ம so much enjoyment எல்லாம் பாத்தீங்கன்னா நமக்கு வந்து ரொம்ப வந்து சரி கிடையாது. நல்லா ஞாபகம் வச்சுங்க. எந்த அளவுக்கு வந்து நம்ம அதிகமா வந்து நம்ம வந்து ஹாப்பினஸ்ல இருக்கோமோ, இந்த உலகத்தோட ஹாப்பினஸ் சந்தோஷத்துல இருக்கோமோ, அந்த அளவுக்கு வந்து கவலைகள் வந்து துன்பங்கள் நம்ம ரெடியா வந்து பஸ்ல வந்து இருக்குன்னா எதுல வந்து இருக்கு? பஸ்ல வந்து இருக்கு. மோட்டர்ல வரல. மோட்டர்லாம் ஒரு ஆள் 2 பேர், பஸ்ல நிறைய வரும். அதனால வந்து பாத்தீங்கன்னா இந்த லோகத்துல எந்த அளவுக்கு வந்து ஹாப்பினஸ் அனுபவிக்கணுமோ அது வெரி வெரி டேஞ்சரஸ். அதாவது ஒரு புண்ணு உடம்புல கையில இருந்தா சூரியன் மாதிரி, ஓகேவா? சூரிய நல்லா இருக்கும். ஏன் மாதிரி சொரிஞ்ச பிள்ளை வெளியே வரும். நல்லா ஞாபகம் வச்சுங்க. ஆன்மீகத்துல சொல்ற ஒரு ஃபார்முலா இருக்கு. நான் வந்து 12வது கிளாஸ்ல அந்த ஃபார்முலா சொல்லி கொடுத்தேன். சரிமா பிரஜா மாதிரி? ஓகே, நல்லா ஞாபகம் வச்சுங்க. எல்லாரும் சொல்லுங்க. அட்டாச்மெண்ட் பற்றுதல். ஓகே, அட்டாச்மெண்ட் பிளஸ், ஓகேவா? பிளஸ் ஞாபகம் வச்சுங்க. கூட்டல் பிளஸ் சம்பூர். அட்டாச்மெண்ட் பிளஸ் அடுத்து வந்து பாத்தீங்கன்னா அட்டாச்மெண்ட் பிளஸ் என்ஜாய்மெண்ட், ஓகேவா? அட்டாச்மெண்ட் பிளஸ் என்ஜாய்மெண்ட், ஓகேவா? தென் ஈக்குவல் டு என்ன வருது? சஃபரிங். ஓகே, சஃபரிங் இல்ல, கொஞ்சம் சொல்லுங்க. அது எங்க கோபம். அட்டாச்மெண்ட் பிளஸ் அதாவது பற்றுதல் கூட்டல் பிறகு வந்து சந்தோஷம் ஈக்குவல் டு கோபம். நல்லா ஞாபகம். எந்த விஷயத்துல நம்மளுக்கு அதிகமான வந்து பற்றுதல் இருக்கோ, பற்றுதல்னா அட்டாச்மெண்ட் இருக்கோ, அதுதான் நம்ம என்ஜாய் பண்ணுவோம், அதுதான் நம்ம அனுபவிப்போம். இப்போ சாதாரண வச்சுக்கோங்க, நீங்க வந்து உங்களுக்கு வந்து ஒரு ஃபோன் இருக்கு. ஃபோனு வந்து நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து என்ஜாய் பண்ணுவோம், அதில் பற்றுதல் இருக்கு. திடீர்னு வெளியே போகிறோம், அது வெளியே போகும்போது நம்ம வந்து திடீர்னு வந்து ஏதோ ஒரு பொருள் எடுத்து போகலாம் கூட காடி வாங்கி வீடு வர மாட்டோம். சரி பரவாயில்ல அப்போ கூட பார்த்துக்கலான்னு. ஆனால் ஃபோன் எடுத்து போல என்ன ஆகும்? அதுக்கு வீடு வரும் வர மாட்டோமா? வருவோம் நம்ம. அதே போல நம்ம நல்லா ஞாபகம் வச்சுங்க. அட்டாச்மெண்ட் ஃபோனை ஒரு உதாரணம் சொல்றேன். பட் அட்டாச்மெண்ட் பற்றுதல் பிளஸ் வந்து என்னது என்ஜாய்மெண்ட். அது இருக்கும்போது அந்த எதுல வந்து என்ஜாய் பண்றோமோ, எதுல பட்டுதல் இருக்கோ அது இல்லாத போகும்போது, அது வந்து நம்ம கிட்ட இருந்து புடுங்கும் போது, அதுல வந்து கீறல் படும் போது, அதுல வந்து ஏதோ அடிப்படும் போது என்ன நடக்கும்னா தென் ஈக்குவல் டு என்னது? என்ன சொன்னேன்? கோபம். இந்த ஃபார்முலா நான் கேட்பேன்.
அங்க வந்து 2 வாட்டி அடிச்ச ஒரு அடி எல்லாம் ஞாபகம் வச்சுட்டாங்க இருப்பார். அதே போல நீங்களும் எல்லாம் ஞாபகம் வச்சுக்கணும். இதுக்கு சொல்யூஷன் வந்து என்னதுன்னா ஞாபகம் இருக்கா மாதிரி ஹரே கிருஷ்ண மகாமந்திரா எல்லாம் சொல்லுங்க போலோ. ஐயா அப்படி வந்து உட்காந்து நாங்கள் கூட உட்காந்துங்க. ஹரே கிருஷ்ண மகாமந்திரா பிளஸ் சட் சங்கம் பக்த சங்கம் then equal to என்னதுன்னா என்ன மாதிரி பெரிய மாதிரி சென்ஸ் பியூரிஃபிகேஷனா பியூர் டிவோஷன் சுத்த பக்தி. சென்ஸ் பியூரிஃபிகேஷன் சென்ஸ் பியூரிஃபிகேஷன் ஓகே தான். இல்லைன்னா வந்து பியூர் பக்தி சென்சஸ் தூய்மையாக இருக்கும். சென்சஸ் பியூர் ஆகும். தென் ஸ்லோவில் பியூர் தூய்மையாக பக்தி வரலாம். இதான் அந்த சொல்யூஷன். ஓகேவா? பக்தர் சங்கம் தென் கூட்டல் பிளஸ் ஹரே கிருஷ்ண மகாமந்திரம் ஹரே கிருஷ்ணா 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 ஹரே 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 ராம 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 ஹரே. பக்தர் சங்கம் பிளஸ் ஹரே கிருஷ்ண மகாமந்திரா தென் நம்மளுடைய சென்சஸ் நம்மளோட புலன்கள் வந்து தூய்மையாகும். இல்லைன்னா வந்து நம்ம கிருஷ்ண பக்தியில வந்து ப்ரோசஸ் இருக்காது. ஓகேவா? அப்ப இந்த லோகத்துல நம்ம சம்பர்ஷதா போக துக்க யோனி ஏவதே பாருங்க அழகா சொல்லிருக்காரு. யார் வந்து அதிகமான என்ஜாய் பண்றாங்களோ செகண்ட் லைன்ல சொல்லிட்டாரு துக்க யோனி ஏவதே. சோ மச் துக்கம் கத்து இருக்கு. அது எப்ப செய்யணும்? ஆதி அந்த வந்த கவுந்தேயா. ஆதி ஸ்டார்டிங் அந்த பிகினிங்லெஸ் கடைசி எங்க எப்பவுமே ஆதி அந்த வந்த கவுந்தேயா. நம்ம எப்பவுமே அந்த துன்பம் நமக்கு இருந்துட்டே இருக்கும். நாதேசு ரமதே பூத்தா நம்ம வந்து இந்த துன்பத்துல மாட்டிக்குவோம். அதனால சோ மச் என்ஜாய்மெண்ட் இருக்கக்கூடாது. அப்ப இந்த சோ மச் என்ஜாய்மெண்ட் இருக்கும் போது நம்ம மனசு வந்து எப்படி இருக்குன்னா காடு மாதிரி இருக்கும், சாக்கடை மாதிரி இருக்கும் நம்ம மனசு. சோ மச் என்ஜாய்மெண்ட் அதாவது இன்பங்கள் அனுபவிக்கிறோம். வந்து நல்லா அனுபவிக்கணும். வாழ்க்கை வாழ்றது தான் ஏன் நம்ம எதுக்கு நம்ம வாழ்றோம் அப்படி நிறைய பேர் தத்துவம் பேசுவாங்க. மனசு சரியா இருந்தா போதும் எல்லாம் சரியாயிடும். மனசு உடனே சரியாகாது. உண்மையிலே போயிட்ட மாதிரி கோடிக்கணக்கான பிரிவுகளை நம்ம வந்து பாவத்தை மூட்டையெல்லாம் பண்ணிட்டு வேப்பிலை தண்ணியில வந்து மதியத்தண்ணி தூளி போட்டா குடிச்சா அவ்வளோ ஓகேவாயிருமா? கடைதான் மதிய மதிய தண்ணியில வேப்பிலை இலையை போட்டு மதிய தண்ணி கலக்கி குடிச்சிட்டா மனசு ஓகேவாயிரும். உண்மையை யாரை ஏமாத்துறோம்? மதிய நம்மளே நம்ம ஏமாத்துறோம். உடனே எப்படி எல்லாம் ஓகேவாகும்? உடனே ஓகேவாகாது. அப்ப மனசு வந்து பார்த்தீங்கன்னா மனசு சஞ்சலகா, மனசு வந்து வெரி டேஞ்சரஸ். அப்ப சோ மச் அழுக்குகள் நிறைய இருக்கும் மனசுல இருக்கும். ஓகேவா? அப்ப பக்திவினோத் தாக்கூர் சாட்சியா பக்திவினோத் தாக்கூர் அவர்தான். அப்ப நம்ம அவருக்கு ஃப்ளவர் அப்படி பண்ணுவோம். பக்திவினோத் தாக்கூர் என்ன பண்றாருன்னா ஒரு பாடல் எழுதுறாரு. அதுல என்ன எழுதுன்னா அசோக அபய அமிர்த ஆதார தோமார சரண தோயா தகைத்து ஏக்கன விஸ்ராம லாபிக சாரணு பாபரே கோயா. அதாவது யாரு வந்து பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் கிட்ட ஷெல்டர் எடுக்கிறாங்களோ, அவரோட திருவடி பாதத்தை யாரும் பிடிச்சிக்கிறாங்களோ, ஓகேவா? சும்மா பேச்சுக்கு பிடிச்சிக்கிறது இல்லை. உண்மையிலேயே வந்து யார் வந்து பகவானை வந்து அவங்களுடைய இதை வந்து ஃபுல்லா வந்து பகவானை நம்புறாங்களோ, அங்கே என்ன சொல்றேன்னா அசோகா டியூஷனை டுடே நான் மறந்தே போயிடும். ஃப்ரைடேவே நினச்சிருக்கேன். ஓகே, அசோகானா வந்து என்னன்னா சோகம். சோகானா சோகம். சோகானா சோகம் கிடையாது. அசோகா பயா பயனா பயம். ஓகே, ஃபியர். பயம்னா பயம் கிடையாது. அசோகா அபய மிருதா. மிருதானா மிருத்யு. மிருத்யுனா மரணம். மிருதானா வந்துன்னா மரணம் கிடையாது. மரணம் கிடையாதுன்னா இங்க மரணம் சாவு கிடையாது இல்லை. ஹரே கிருஷ்ணன் சாவு கிடையாது இல்லை. ஹரே கிருஷ்ணன் தான் சாவு இருக்கு. ஆனா மரணம் என்ற பயம் வந்து நமக்கு இருக்காது. ஓகேவா? அதனாலதான் வந்து யாரு வந்து பகவான் ஸ்ரீ கிருஷ்ணன் தோமார சரண தோய. சரணனா யாரு பகவான் கிட்ட திருவடி பதவியில வந்து முழுசா நம்புறாங்களோ அவர் காப்பாத்துவாரு. என்ன பிரச்சனை இருந்தாலும் அவர் காப்பாத்துவாரு. அந்த இது வந்து பக்திவினோத் தாக்கூர் சொல்லி கொடுக்குறாரு. எப்ப பகவான் கிட்ட ஷெல்டர் எடுக்கணும், பகவான் கிட்ட நம்பணும், அவரை மட்டும்தான் நம்பணும், வேற எதையும் நம்பக்கூடாது. அப்ப எப்ப அந்த கண்டிஷனுக்கு அந்த டைம்ல அந்த எப்ப அந்த லெவலுக்கு வருமோ தென் சோகா சோகம் கிடையாது. பயா பயம் கிடையாது. மிருதா பாத்துக்கலாம். ஏன் மருது கரெக்டான மதியா அதான் நம்ம சிமெண்ட் இருக்கு பாத்துக்கலாம். எதுதான் பாத்துக்கலாம். எஸ், அது அப்பயே சொல்லிட்டாங்க. அதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா பகவான் கிட்ட ஷெல்ட் எடுக்கணும். ஆனா இப்ப மனசு சாக்கடையா இருக்கு. மனசு எப்படி இருக்கு? சாக்கடையா இருக்கு. சாக்கடைன்னு ஏன் நான் சாக்கடை சொல்றேன்னா அதான் ஞாபகம். ஏன் சாக்கடை சொல்றேன்னா இந்த மனசுல வந்து பாத்தீங்கன்னா காமா
குரோதா, லோபா, மோகா, மத மாட்சரியா. ஓகேவா? அப்ப எல்லா வகை அழுக்குக்கு பிறகு ஆசை மட்டும் இருக்காது. ஆசை நிறைவேறனா என்ன ஆகும்? கோவம் வரும். கோவம் வந்த பிறகு அப்புறம் அடுத்து பேராசை. பேராசைனா கிரீட் வந்த பிறகு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா அட்டாச்மெண்ட், லோபா, காமம் வந்து லோபா, மோகா. மோகான்னா வந்து பாத்தீங்கன்னா இலுஷன் என்ன சொல்ல தமிழ்ல? கற்பனை இல்ல. காம, குரோத, லோப, மோகா. மோகானா வந்து பற்றுதல். காம, குரோத, லோப, மோகா, மத. காம, குரோத, லோப, மோகனா பற்றுதல். காம, குரோத, லோபனா பேராசை. ஓகே, காம, குரோத, லோப, மோகா, மதன அகங்காரம். மாட்சரியனா வந்து என்ன மாதிரி? பேராசை. வெரி குட். என்வியஸ், பேராசை. இப்போ இது எல்லாமே சேர்ந்துதான் சாக்கடையா இருக்கு, உள்ளுக்குள்ள இருக்கு. ஓகேவா? அப்ப இந்த மனசு வந்து ஃபுல்லா இருக்கு. ஆனா இங்க ஆச்சாரியர் என்ன சொல்றாங்கன்னா, நீங்க வந்து பகவான் கிட்ட ஷெல்டர் இருக்கும், பகவானை நம்பி இருங்க. இப்ப இந்த சாக்கடையில எப்படி தாமப்பு வரும்? பகவான் வந்து லோட்டஸ், கமலகாந்தா, கமலோச்சனா, பத்மலோச்சனா. லோச்சனா என்னது? லோட்டஸ் தான் லோச்சனா. ஓகேவா? லோச்சனா சமஸ்கிருதம் தான் லோட்டஸ் வருது, இங்கிலீஷ் வார்த்தை வருது. கரெக்டா வருது? லோட்டஸ், லோச்சனா தான் லோட்டஸ். அப்ப தாமரை பூ மாதிரி பகவான். இப்ப அந்த சாக்கடையில எப்படி பகவான் வருவார்? எப்படி தாமரை வரும்? கிளீனிங் ப்ராசஸ், கிளீன் பண்ணணும். இப்ப எப்படி கிளீன் பண்றதுன்னா, எடுத்தோடனே எல்லாம் புக்கு, ஸ்கூல் புக்கு மாதிரி, டெக்ஸ்ட் புக் மாதிரி எடுத்து படிக்கிறது கிடையாது. ஆன்மீக விஷயங்கள் நல்லா ஞாபகம் வச்சுங்க. குருபாத பலவாடி சொல்லிக்கிறாரு, நான் என் புக்கில் எப்போதும் வாழ்ந்துட்டு இருக்கிறேன்னு. ஓகே, எஸ், குருபாத புக்கை படிக்கணும். ஆனா கலியுகத்துல தனிச்சையாக பக்தியை பிராக்டிஸ் பண்ண முடியாது. நம்மளுக்கு ஒரு சப்போர்ட் தேவை. ஓகேவா? சப்போர்ட்னா வந்து கல்யாணம் பண்ணணும்னு சொல்ல வரல. கல்யாணம் பண்ணாலும் ஓகே தான், இல்லை கல்யாணம் பண்ணாலும் ஓகே தான். நீங்க ஒரு ஃபேமிலியை உள்ளதே இருக்கணும் கிடையாது. நீங்க வந்து ஆன்மீகத்தை சப்போர்ட் வேணும். அது வந்து என்னதுன்னா, தாயத்தை ஏக்கன விஷ்ராமல் லாவிய சரணம் பாவையே போய. அதாவது யாரு வந்து பிரேமி பக்தா, யாரு வந்து பியூர் டிவோட்டி, யார் வந்து ஃபுல்லா சாணிச்சிருக்காங்க, யார் இந்த ஸ்லோகத்துல போட்டுருக்குத வாழ்க்கையில வந்து செயல்படுத்திருக்காங்க. முதல்ல சொன்ன ஆச்சாரனா வந்து படிக்கிறது. தென் பிரச்சார். ஆச்சாரனா வந்து என்னதுன்னா, படிச்சுதான் வாழ்க்கையில முதல்ல செயல்படுத்தணும். செயல்படுத்திருந்த பிறகு வந்து பிரச்சாரம் பண்ணணும். நானே ஒழுங்கா இல்லை, நானே ஒழுங்கா இது பண்ணல, நானே சாண்டிங் பண்ணல, நானே வந்து சரியா சாப்பிடுறது இல்லை கிருஷ்ண பிரசாதத்தை, நானே வந்து அங்கங்க டுபா குருமா இருக்குன்னா எனக்கு எப்படி வந்து அது வெளியில வரும்? அந்த வார்த்தை வரும். இன்னும் டுபாகூர் மதஜி, தஷி மதஜி, வாட்ஸ் மீன் டுபாகூர் மதஜி? டுபாகூர் தான் இன்னும் இது சமஸ்கிருத டுபாகூர். டுபாகூர் சமஸ்கிருதம் இல்லை, இன்னொரு லாங்குவேஜ் இருக்கும். ஐ திங்க் இன்னொரு லாங்குவேஜ், நாட் தமிழ் அது. ஓகேவா? அதுதான் என்னன்னா, நம்மளையே ஏமாத்திக்கிட்டு மற்றவங்களி ஏமாத்தி, இட்ஸ் கால்ட் டுபாகூர். ஓகே? அதாவது புரோபாத் ஒன்றும் பயங்கரம் பேசுவார், ராஸ்கல்லாம் வரைக்கும் போவார். கவர்மெண்ட் மாதிரி ஒன்றும் நான் சும்மா லைட்டாக தான் வைக்கிறேன் நான். ஓகேவா? மெயின் விஷயம் வந்து என்னன்னா, நம்ம வந்து பகவான் கிட்ட பகவானோட நம்பி இருக்கணும். முதல்ல நம்பணும். இப்போ இந்த நம்புற ப்ரோசஸ் உள்ள வர மாட்டுது, அதான் பிரச்சனை. அது ஏன் வர மாட்டேன்னா, உள்ள என்னவா இருக்கு? சுத்தமா தண்ணியா ஓடுது, மாலட்சுமி என்ன ஓடுது? சாக்கடை. என்ன ஓடுது மாதிரி? நீங்க சொல்லுங்க, என்ன ஓடுது? சாக்கடை. சாக்கடை ஓடுது. அப்ப சாக்கடை என்ன இருக்கும்? குப்பை எல்லாமே கச்சராலாம் இருக்கும். ஓகேவா? நீங்க தண்ணி எடுத்து நீங்க லேப் கிளம்பினா என்ன வரும்? மாதிரி லேப்ல என்ன தெரியும்? நிறைய ஜீவராசி உள்ள இருப்பாங்க. கரெக்டா இல்லையா? அப்ப தென் இந்த பக்தர்கள் கிட்ட நம்ம வந்து அவங்க கிட்ட முதல் வந்து நம்ம அடைக்கலம் கொடுக்கணும். ஃபர்ஸ்ட் பகவான் கிட்ட போனா முதல் பக்தர்கள் மூலியமா தான் போகணும். ஓகேவா? அவங்க என்ன பண்ணுவாங்க? தென் அதாவது பக்தர்களோட சங்கம் கிடைக்கும் போது தென் நம்மள கரெக்ட் பண்ணுவாங்க. ஓகேவா? இப்ப இந்த மனசு வந்து சாக்கடையா இருக்கு. இந்த சாக்கடையா இருக்க மனசுல இப்ப உள்ளுக்குள்ள பகவானை கொண்டு வரணும். பகவானை கொண்டு வரணும்னா இந்த உள்ளுக்குள்ள விஷயங்கள் எல்லாத்தையும் சாக்கடையா வெளியாக்கணும். யார் வீட்டுல எக்கோரியம் வளர்த்துருக்கீங்க, மீன் வளர்த்துருக்கீங்க, எக்கோரியம் கழுவிருக்கீங்க? யாருமே இல்லையா? அப்ப செஞ்சுருக்கீங்க. எக்கோரியம் எப்படி கழுவிங்க? நான் பல வருஷம் வீட்டுல வந்திருக்கேன். குளோரின்லாம் விடுங்க மாதிரி. நீங்க என்ன மெட்டீரியல் பாக்குறீங்க கேட்கல, எப்படி கழுவிங்கன்னு கேட்கிறேன். Try to understand my question. அது ரொம்ப அடிச்சு தேய்ச்சி கழுவுங்க. அதாவது பழைய தண்ணி வந்து சக் பண்றதுக்கு எடுக்கிறதுக்கு ஒரு பைப் உள்ள விட்டுருவோம். கரெக்டா மாதிரி. தென் புதுசா ஒரு தண்ணி வந்து என்டர் பண்ணுவோம். அப்புறம் வந்து கழுவுறதுக்கு நிறைய ஸ்பான்ஸ்லாம் போட்டு தேய்ப்பாங்க. அந்த மாதிரி வந்து இந்த சாக்கடையை வந்து நம்ம சுத்தம் பண்ணணும்னா சுத்தமான தண்ணி முதல் என்டர் பண்ணணும்.
அப்புறம் பழைய தண்ணி வெளியா இருக்கணும். இப்ப என்ன பிரச்சனைனா சுத்தமான தண்ணி சாக்கடைக்குள்ள வரவே மாட்டுது. அப்ப எப்படி பழைய தண்ணி போகும்? நிறைய பேர் சென்னையில கூவம் ஆறு கேள்விப்பட்டிருக்கீங்களா? கூவம்னு கூவம் வந்து நல்ல இப்போ ரொம்ப அழுக்காயிருச்சு, குப்பையெல்லாம் போட்டு. ஆக்சுவலி கூவம் வந்து ரொம்ப சுத்தமான ஒரு இடம். கூவம் வந்து ரொம்ப சுத்தமான ஒரு இடம். அந்த மாதிரி இப்ப நம்ம மனசு வந்து பகவான் வந்து சுத்தமா கொடுத்தாரு, இப்ப நம்ம வந்து அழுக்காக்கி வச்சிருக்கிறோம். இப்ப அந்த மனசுல வந்து என்ன பண்ணணும், பகவானை உட்கார வைக்கணும். அந்த சாக்கடையில இப்ப சுத்தம் மட்டும் உட்கார வைக்கணும். ஓகேவா? அப்ப அதை உட்கார வைக்கணும். ஃபுல்லா கிறிஸ்டல் கிளியரா எல்லா வகையான அழுக்கையும் எடுத்துடணும். தேவையில்ல எல்லா அழுக்கையும் எடுக்கணும். இப்ப அந்த அழுக்கு எடுக்கிற ப்ராசஸ் தான் வந்து பார்த்துக்கிட்டீங்கன்னா இது இந்த குண்டிஜா மர்ஜனம். இந்த குண்டிஜா மர்ஜனம் வந்து டெம்பிள், குண்டிஜா டெம்பிள் க்ளீன் பண்றது. அந்த குண்டிஜா டெம்பிள் இருக்குல்ல, அந்த டெம்பிள் வந்து ஒரு டெம்பிள் இல்ல. அந்த டெம்பிள் இப்ப தத்துவப்படியாக பாத்தீங்கன்னா, தத்துவ விசாரப்படி நீங்க எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும்னா, அந்த டெம்பிள் தான் நம்மளோட மனசு. இப்ப அங்க இருக்க அந்த டெம்பிள்ல வளர்ந்துருக்கக்கூடிய தேவையில்லாத செடிகள், கச்சரா அதெல்லாம் இருக்குல்ல, அதுதான் நம்ம மனசுல இருக்கக்கூடிய அழுக்குகள். இப்ப டெம்பிள் கிளீன் பண்றது, இப்ப குண்டிஜா வந்து அங்கதான் போய் செய்யணும் இல்லை, எல்லா டெம்பிள்லயும் வந்து குண்டிஜா செய்யலாம், எல்லா டெம்பிளையும் கிளீன் பண்ணலாம். அப்ப டெம்பிள் வந்து கிளீன் பண்றது வந்து பாத்துக்கிட்டீங்கன்னா அந்த அழுக்கு தான் நம்ம மனசுக்குள்ள இருக்கக்கூடிய அழுக்கு. அந்த அந்த அங்க இருக்கக்கூடிய புல்லு, கல்லு, தேவையில்லாத செடிகள்லாம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம மனசுக்குள்ள இருக்க அழுக்குகள். இப்ப அந்த டெம்பிள் கிளீன் பண்ணது பகவான் என்ன சொல்ல வர்றாருன்னா, நம்ம மனசை கிளீன் பண்ணணும். ஏன்னா நாளைக்கு ரத யாத்திரா. ரத யாத்திரைனா பகவான் வந்து ரதத்துல ஏறி அந்த இடத்துல உட்கார போறாரு. பகவான் உட்கார போறாருன்னா அந்த இடம் கிளீனா இருக்கணும். அதே போல மனசு என்ற அந்த டெம்பிள்ல பகவான் உள்ள வந்து உட்காரணும்னா இந்த உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய இந்த பகவான் உட்கக்கூடிய இடம், அந்த பிளேஸ், அந்த இடம்ல அந்த இடம் சுத்தமா இருக்கணும். அண்டர்ஸ்டாண்ட்? இப்ப என்ன இருக்கு, சாக்கடை மட்டும் இல்ல, காடாவும் சேர்ந்து இருக்கு. இப்ப வந்து பாத்தீங்கன்னா சுத்தம் பண்ண மாட்டா பத்தாது, எல்லாத்தையும் எரிக்கணும், குப்பை எரிக்கணும், போட்டு எரிக்கணும். இப்ப ஓகேவா? இப்ப பார்த்து அப்ப வந்து பாத்தீங்கன்னா இப்ப மகாபுரு என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறாருன்னா, அந்த குண்டிஜா டெம்பிள் வந்து எப்படி கழுவாங்கன்னா, அங்க வந்து பாத்தீங்கன்னா இந்திரஜும்னா சரோவர் அப்படி சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்க? இந்திரஜும்னா சரோவர். சரோவர்னா என்ன மீனிங், என்ன அர்த்தம்? என்ன அர்த்தம்? சரோவர்னா வந்து பாத்தீங்கன்னா நதி, என்ன சொல்லுவாங்க, இஸ் லேக். லேக் என்ன சொல்லுவாங்க? நதி தான் வருது. நோ, குளம். குளம், குட்டை. குளம், குட்டையா? நதி ஓடும். அப்ப வந்து அப்புறம் வந்து இது படித்துறை, இஸ் கால் படித்துறை. இன்னும் அந்த குளம் மாதிரி அதான் வந்து சரோவர். அப்ப இந்து மகாராஜ் என்ன பண்ணாருன்னா, அந்த குண்டிஜா டெம்பிள் பக்கத்திலே இவர் பேர்ல ஒரு இடத்த வந்து தண்ணி கட்டி வச்சாரு. தென் அங்கே தான் தண்ணி எடுத்து ஜெகநாதருக்கு வந்து அபிஷேகம் பண்ணுவாங்க. சாரி, அங்கேயும் தண்ணி எடுத்து தான் அந்த டெம்பிள் வந்து கழுவாங்க. அப்ப இங்க என்ன நடக்குதுன்னா, மகாபுரு என்ன சொல்றாங்கன்னா, ஃபர்ஸ்ட் எல்லாரும் வெளியில உள்ளதை கழுவுங்க, தென் ரெண்டாவது செகண்ட் தான் நீங்க உள்ளுக்குள்ள வந்து கழுவும். ஓகேவா? அப்படின்னு சொல்லி அவர் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறாரு. தென் அதே போல எல்லாரும் கழுவும் போது எல்லாரும் ஹரே கிருஷ்ணா மந்திரத்தை பாடிட்டே எல்லாம் பாடுறாங்க. ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே. எல்லாரும் மகாபுரு இன்ஸ்ட்ரக்ஷன் படி எல்லாம் பாடிட்டே கழுவுறாங்க. எல்லாரும் நல்லா கழுவி இருக்கிறாங்க. ஓகேவா? அப்ப அந்த கழுவ மகாபுரு என்ன பண்றாருன்னா, யாரு வந்து என்னது அதிகமான குப்பையை சேர்க்கிறாங்களோ அவங்களுக்கு வந்து மகாபிரபு வந்து அப்படியே கட்டி பிடிச்சி அவர் கருணை கொடுக்குறாரு. அதெல்லாம் என்ன பண்றாங்க, எல்லாரும் எல்லா வகை குப்பையும் பொறுக்க ஆரம்பிச்சாங்க. அப்ப என்ன பண்றாருன்னா, முதல் வெளியில என்ன பண்றாருன்னா, புல்லு இருக்குல்ல, அந்த புல்லு எல்லாத்தையும் புது சொல்ற, எதுலாம் தேவையில்லாத புல்லு இருக்கும் அந்த எல்லா புள்ளையும் கொடுக்கணும். என்ன வருஷம் வந்து பாத்தீங்கன்னா சின்ன சின்ன கல்லு, சின்ன சின்ன விஷயங்கள்லாம் என்னென்னலாம் இருக்கோ அது எல்லாத்தையும் கூட்டி கழுவு சொல்றாரு. பகவான் வரும்போது அவர் கால் எதுவும் மிதிப்படக்கூடாது. அது என்ன வருஷம் உள்ள வந்து பாத்தீங்கன்னா அந்த அவர் உட்காரக்கூடிய இடம் எல்லாத்தையும் கழுவுறாரு. ஏன்னா அவருடைய சட்டை அவரோட குளோத்தை எடுத்து பாய்க்கிறாரு. பாய்ச்சி என்ன பண்றாரு, அந்த இடத்த துடைக்கிறாரு. துடைக்கும் போது அவர் எப்படி துடைக்கிறாருன்னா, சைத்தன்ய சரிதாமத்தில் சொல்லப்படுது. இப்ப உதாரணத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா, இப்ப இதான் வந்து அந்த அந்த உட்கார இடம். அப்போ பாத்தீங்கன்னா இப்ப முதல்ல இதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த கிரானைட் இருக்குன்னு வச்சுங்களேன். இப்ப ஜெகநாத் பஸ் முதல்ல உட்கார போறாங்க. இப்ப எப்படி கழுவுறாருன்னா, ஃபுல்லா தேய்ச்சி கழுவிட்ட பிறகு அவரோட குளோத் எடுக்கிறாரு. அவர் குளோத் எடுத்து அதுல ஒரு குச்சியை வந்து உள்ள இது பண்ணி அதுல ஓரத்துல எங்க கொஞ்சம் கூட அழுக கூடாது, அந்த அளவுக்கு எல்லாத்தையும் வலிச்சு எல்லாத்தையும் ஃபுல்லா
தீட்ச மகாபுரு டீச்சிங் எல்லாத்தையும் ஒரு அழுகு இருக்கக்கூடாதுன்னு சொல்றாரு. ஏன்னா அப்பதான் பகவான் வந்து இங்க வந்து பீஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகேவா? இப்ப கதை கேட்டாச்சா? இப்ப இந்த ஒன்னொரு கல்லு, இந்த புல்லு, இந்த தேவையில்லாத ஆணி, அப்புறம் வந்து எல்லாம் சொன்னல உள்ளுக்குள்ள நிறையா, அப்ப கடைசியா வந்து உள்ளுக்குள்ள சின்ன கூட எடுத்தானே. இப்ப அது அது வந்து இப்ப கோயில் இருக்கு கரெக்டா, அது அவங்க கிளீன் பண்ணிட்டாங்க. இப்ப அந்த கோயில் நம்ம மனசு சொன்னல, இப்ப நம்ம மனசுக்குள்ள புல்லு, கல்லு, தேவையில்லாத ஆணி, குப்பை இதெல்லாம் இருக்கு. இது நம்ம என்னன்னு தெரிஞ்சுக்கணும். என்னைக்குமே வந்து ரெண்டு வகையான டீச்சிங்ஸ் இருக்கு. ஒன்ஸ் தத்துவ விசார், ஒன்று அப்பாட்ட விசார். தத்துவ விசார்னா அப்பாட்ட விசார்னா மேலோட்டமா தெரிஞ்சுக்கிறது. இப்ப கதை சொன்னா கேட்கும்போது நல்லா இருக்கும். தத்துவ விசாரனா அது என்னவா நமக்கு கிடைக்குது, அதுக்குள்ள என்ன பேக்ரவுண்ட், பின்னாடி என்ன கதை இருக்கு, அது தத்துவங்கள் என்ன, அதான் படிக்கணும். இப்ப அந்த அழுக்குன்னு சொல்றது வந்து என்னதுன்னா அனார்த்தம். அழுக்குன்னு சொல்ல வருது என்னதுன்னா அனார்த்தம். அனார்த்தம்னா வந்து என்னதுன்னா அழுக்கு வந்து வெளியில, ஓகேவா? அழுக்கு வந்து வெளியில, உள்ளுக்குள்ள இருக்கிறது வந்து அழுக்குன்னு சொல்ல மாட்டாங்க. ஓகேவா? உள்ளுக்குள்ள இருக்கு என்ன சொல்லுவாங்கன்னா அனார்த்தம் சொல்லுவாங்க. அர்த்தா, அர்த்தானா வந்து என்னன்னா சொத்து. நாயில வந்து என்னது அர்த்தா? அர்த்தா, ஆமா அர்த்தா. அர்த்தானா சொத்து. ஆனார்த்தா, ஆனார்த்தானா வந்து பாத்தீங்கன்னா அது சொத்து இல்ல, அது குப்பை அப்படின்னு அர்த்தம். அதான் அனார்த்தா. இப்ப அனார்த்தா வந்து பாத்தீங்கன்னா உள்ளுக்குள்ள இருக்கு, அதான் இப்ப குப்பைக்கு சமம். இப்ப என்ன அனார்த்தா இருக்கு? जय दादा गोपाल जी की जय, जय श्री गौरांग महाप्रभु की जय, जय श्री पतित पावनाथ की जय. இப்ப அனார்த்தா வந்து பாத்தீங்கன்னா மொத்தம் 4 வகையான அனார்த்தங்கள் இருக்கு. இந்த கிளாஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஓகேவா? பிரபு கணேச பிரபு அந்த துணியை இழுத்து விட்டுங்க, வெளியே நிக்குது பாருங்க. ஓகே. அப்ப இந்த கிளாஸஸ் வந்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இஸ் ஸ்ரீ ஸ்ரீமத் கோல் கோவிந்த சுவாமி மகாராஜ் கொடுத்தது. என்னோட என் குரு மகாராஜ் இதை பற்றி பேசும்போது எக்ஸ்ட்ரா வேற வேறு விஷயம் சொல்லலை, நான் கொஞ்சம் திருட்டு எடுத்துருக்கேன். ஓகே. இப்போ வந்து என்னன்னா இதில் வந்து நம்ம தெரிஞ்சுக்கிற விஷயங்கள் வந்து என்னன்னா நம்ம பக்தி பாதைக்கு ரொம்ப வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நம்ம எங்கே நம்ம மிஸ்டேக் பண்ணுறோம், ஏன் வந்து இத்தனை வாட்டி மாங்க நம்ம வந்து பக்தியில் வந்தாலும் ஏன் வண்டி நகரவே மாட்டுது, இது எல்லாத்துக்கும் வந்து இந்த அனார்த்தம் மூலமா உங்களுக்கு ஆன்சர் கிடைக்கலாம். இல்லைன்னா நீங்க கடைசி கிடைக்கலாம். அனார்த்தங்கள் மொத்தம் 4 வகைப்படும். ஓகேவா? மனசுக்குள்ள அனார்த்தம்னா என்னது? அனார்த்தம் என்னது வந்து அழுக்கு, மனசுக்குள்ள கூட அழுக்கு, அதான் அனார்த்தம். அது 4 வகைப்படும். ஒண்ணு வந்து என்னதுன்னா அசத் திருஷ்ணா, ரெண்டாவது வந்து என்னதுன்னா இருதய துர்பல்யா, மூணாவது வந்து என்னதுன்னா விஷமய அபராதா, என் 4வது வந்து என்னன்னா தத்துவ பிரம்மா. அது 3வது வந்து பாத்துக்கிட்டீங்கன்னா முதல்ல சொல்றேன் அசத் திருஷ்ணா. ஓகே, நம்பர் 1 அசத் திருஷ்ணா. நம்பர் 2 வந்து பாத்தீங்கன்னா ஹிருதய துர்பல்யா. ஓகேவா? அப்படி நான் சொல்றேன் ஒண்ணு என்னன்னு சொல்றேன். தென் 3வது வந்து பாத்தீங்கன்னா விஷமய அபராதா. தென் ஜீவா அட புலேசா, புலேஸ் இப்போ எழுத கத்துங்க. நாளைக்கு நீங்க 6ஆம் 5ஆம் 6ஆம் வரும்போது நிறைய விஷயம் இருக்கணும். ஓகேவா? ஃபியூச்சர்ல கிளாஸ் கொடுக்கணும். ஓகேவா? ஐ வில் ட்ரைனிங் யூ. கிளாஸ் கொடுத்துருங்க. என்ன தெரிஞ்சு எல்லாத்தையும் எழுதுவீங்க. தென் 4வது வந்து என்னது 2வது அசத் கிருஷ்ணா, ஹிருதய துர்பல்யா, விஷமய அபராதா, அண்ட் 4வது தத்துவ பிரம்மா. இந்த 4 விஷயங்கள் இஸ் தி மெயின் அனார்த்தம். ஓகேவா? இதுல இப்ப வந்து கிளைகளாக ஒண்ணா பிரிய போகுது, சப் டிவிஷன். ஓகே தானே? வந்து கிளாஸை கேட்டு கிளாஸ் எழுதின தாளுல வீட்டில் போயிட்டு கொஞ்சோண்டு தண்ணி எடுங்க கிளாஸ்ல. அது என்ன பண்ணிருங்க, இந்த தாளை வந்து பிளேண்டர்ல போட்டு தண்ணி ஊற்றி அரைச்சி குடிச்சிடணும். ஓகே வந்து குடிச்சிங்க என்ன ஆகும், நாளைக்கு அதே இடத்துல கெடுச்சு வர மாட்டீங்க. நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். நான் நிறைய வாட்டி நான் சொல்லி கொடுத்துருக்கேன். எல்லா விஷயம் ரொம்ப மறந்து போய் திருப்பி பேசிக்க விஷயம் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? இதுக்கப்புறம் ஸ்லோ மோஷன் கிடையாது, இதுக்கப்புறம் வந்து ஃபயர் மூட் தான். ஓகே, படித்த மாதிரி. ஓகேவா? கொஞ்சம் வேற இந்த வீட்டுலாம் இந்த சென்டருக்கு வரும்போது கொஞ்சம் அப்படியே ஸ்லோ மோஷன் ஆச்சு, நான் ரொம்ப ஃபோக்கஸ் பண்ண முடியல. இதுக்கப்புறம் ஃபுல்லாக என்ன மாதிரி என்ன மோடு
நாட் ஏரோப்ளேன் மோட். என்ன மோட் வருது? ஸ்லீப்பிங் மோடா? நாட் ஃபீல் ஸ்பீட் மோட் வருது. ஃபயர் மோட். நெருப்பு எரியணும் வருது. ஓகே மதி அம்மா நோட் காமா. ஓகே 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 ஓகே. இல்ல அம்மா ரொம்ப கேட்டிருந்தாங்க இந்த கிளாஸ்லாம் கேட்டு. ஓகே சரி, இப்போ முதல் அனார்த்தம் என்ன சொல்லியிருந்தேன்? அசத் கிருஷ்ணா. அசத் கிருஷ்ணா வந்து என்னன்னா சட். சட்னா நித்தியமானது. சட் பூஜம். சட் சட் சட்னா நித்தியமானது. ஆ சட்னா முன்னுக்கு என்னைக்குமே ஆ போட்டா அது ஆப்போசிட், இல்லைன்னு சொல்ல அர்த்தம். அதனால வந்து ஆ சட்னா வந்து நிரந்தரம் இல்லாத ஒரு விஷயத்து மேல திருஷ்ணா, அசத் திருஷ்ணா அது மேல பற்றுதல். எது வந்து நிரந்தரமா இல்லையோ, எது இந்த உலகத்துல நம்ம கூட கடைசியில நம்ம கூட பொட்டி வைக்கும் போது நம்ம கூட வராதோ, எது நம்ம எரிக்கும் போது நம்ம கூட வராதோ, அது மேல வந்து அதிகமான பற்றுதல். கேட்க கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். ஆனா இந்த உலகத்துல போகும்போது பகவான் லோகத்துக்கு போகணும்னா நம்மளை சுத்தமா கழுவி எடுத்து அனுப்பி விடுவாங்க. அதான் ஞாபகம் வச்சுக்க. நீங்க ஒரு 5 அடி கழுவுறீங்க, எப்போதும் சொல்லுவேன் மதத்தை நீங்க ஒரு 5 அடி ஃபுல்லா கழுவி இருக்கீங்க. வந்து கவுந்தைய வந்து சின்ன பையனா இருக்காது அப்படி வச்சுக்கோமே. அப்படியே சேர மனுஷன் உள்ள வந்துட்டாரு, என்ன நடக்கும்? அது கண்ணத்துல விழுவோம், அட்டி விழுவோம். உண்மை இல்லையா வந்து? அப்ப அதே போல சாதாரண வீடுல வந்து சுத்தமா கழுவி வச்சிருக்கேன், அந்த கழுவிட்டு வீட்டுல வந்து கச்சராவை நிக்கிற இடம், அங்கேயும் நம்ம கோவப்படுவோம். பகவான் லோகம் சுத்தமா இருக்கு. பூர்ணம் இதம் பூர்ணம், அங்க எல்லாம் பூர்ணமா இருக்கு, சுத்தமா இருக்கு. பவித்திரம் இதம் பவித்திரம். அங்க நம்ம வந்து ஏற்கனவே நம்ம சாக்கடை தண்ணி சாக்கடையில வந்து இருக்கிறோம். நம்ம அப்படியே போய் என்னை அப்படியே எடுத்துக்கோ. நமக்கு என்னன்னா பிரச்சனைனா, நான் எங்க இருக்கணுமோ அப்படிதான் இருப்பேன், நான் என்ன பண்றேனோ அப்படிதான் பண்ணுவேன். என்னை மாற சொல்லாத பகவானே, என்ன மாற சொல்ல முடிஞ்ச நீ மாறி எனக்கு கருணை கொடு. அந்த மாதிரி போயிடுச்சு இப்ப. அப்ப அவர் என்ன பண்ணிட்டாரு ஹரிகிருஷ்ணா. அப்ப என்ன ஆச்சுன்னா நம்ம என்ன ஆயிடும்னா, நம்ம வந்து உட்கார்ந்த இடத்துல இருந்துக்கிட்டே நம்ம வந்து ஆக்சுவலி பண்ணலாம், உட்கார்ந்த இடத்துல பக்தி பண்ணலாம். நான் அந்த உட்கார்ந்த இடம் தான் இப்போ உட்கார்ந்து என்ன சொல்லுவேன்ல, நம்ம எதுவுமே மாத்தாம எதுவுமே மாறாம முயற்சியும் பண்ணாம உழைப்பு போடாம ஒண்ணுமே பண்ணாம பகவான் லோகத்துக்கு போயிடணும். நான் உங்களை கேட்கிறேன், நீங்க ஒரு முதலாளி இருக்கீங்க, ஓகேவா? முதலாளி இருக்கீங்க, ஒருத்தவங்களுக்கு வந்து என்னது சரி இல்லை வேற ஒருத்தர் முதலாளி இருக்கிறாங்க, நீங்க அவருக்கு கிட்ட வேலை செய்றீங்க, நல்ல வேலை வாங்கினாரு, சம்பளம் கொடுக்கல, பரவாயில்லையா அவங்க சாப்பாடு மட்டும் போடுறேன், என்ன பாவம் வந்து இல்லை நீங்க இருக்கிற இடத்துல வச்சுக்கங்களேன், அடுத்த மாதம் சம்பளம் எல்லாம் சொல்லிட்டாங்க, ஒரு மீல்ஸ் மட்டும் கொடுத்துறேன், அண்ணாடி சாப்பாடு மட்டும் கொடுத்துட்றோம். எல்லாம் என்ன சொல்லுங்க, சாப்பாடு தானே உழைக்கிறோன்னு. அடுத்தானே அண்ணாடி 3 நாள் சாப்பாடு வீட்டு கரெக்டாக வந்துடுது, சைவமா கிருஷ்ண பிரசாதம் வந்து வச்சுங்களேன், சம்பளம் இல்லை, என்ன ஆகும்? உயிர் வந்த போதும் நம்ம உலகத்துல. அப்போ வந்து என்னதுன்னா, அந்த மாதிரி நம்ம வந்து என்னன்னா சாப்பிடாம சாரி காசு கொடுக்காம வேலைக்கு வேலை ஒன்றா எப்படி போக வருது, அந்த மாதிரி எதுக்கும் சொல்ல முடியும். எது என்ன சொல்லியிருந்தது முன்ன? இல்ல இல்ல இப்ப என்ன உதாரணம் சொன்ன, என்ன சொன்னேன்? அப்ப அந்த அது என்னதுன்னா, நம்ம வந்து உழைப்பே போடாம வந்து பக்தி பாதையில முன்னேறவே முடியாது. எல்லாத்துலயும் நீங்க உழைப்பு போட்டுதான் ஆகணும். உழைப்பு போடாம எப்படி ஒண்ணுமே நடக்காது. உழைப்பு போடாம எதுவுமே நடக்காது வாழ்க்கையில. உழைப்பு போட்டால் மட்டும்தான் பக்தியில முன்னேற முடியும். ஒண்ணுமே பண்ணாம நான் பகவானே நாளைக்கு வந்து நான் எப்போதும் பாகவத சொல்லியிருக்கிறேன், நான் எப்போதும் இப்ப இடையில நான் தான் சொல்லியிருக்கிறேன், நம்மளுக்கு நாளைக்கு வந்து பிரச்சனை வரும்போது அப்பா பகவான் போறது, அந்த மாதிரி நம்ம இருக்கக்கூடாது. என்னைக்குமே வந்து பகவான் நம்பி இருக்கணும், சந்தோஷமா இருக்கும், ஓவரா சந்தோஷமா ஆகக்கூடாது. நல்லா ஞாபகம் வச்சுங்க, நான் ஒரு மீட்டர் சொல்லி கொடுக்குறேன், அதிகமா சந்தோஷமா ஆகக்கூடாது, அதிகமா சந்தோஷம் ஆகக்கூடாது. அது ஆகுதுன்னா நல்லா ஞாபகம் வச்சுக்கங்க. இந்த கிளாஸ பஸ்ல வராங்க யாரு, துன்பங்கள் பஸ்ல வருவாங்க, மூட்டை வருவாங்க, ஓவரா ஹாப்பி ஆகக்கூடாது. ஓகே சந்தோஷமா இருக்க, ஓகே எல்லாம் பகவான் கிட்ட எல்லாம் அவர் செய்யறாரு, எல்லாம் குரு செய்யறாரு, எல்லாம் அப்படி விட்டுணும். வேண்டாம், அது எல்லாம் கடந்து போகும், எல்லாம் கடந்து போகும். எப்படி துன்பம் கடந்து போகும் அதே மாதிரி இன்னமும் கடந்து போயிடும். துன்பம் மட்டும் கடந்து போகும். நிறைய பேர் நினைச்சுக்கிறேன்னா துன்பம் கடந்து போகணும், கிடையாது. கடந்து போகணும் 2 துணும்னா, துன்பமும் கடந்து போகும், இன்னமும் கடந்து போகும். இதை யாரும் சொல்றது இல்லை. வெறும் துன்பத்தை விட்டுட்டு அடுத்த கிளாஸ் அறிவு முடிச்சிடறாங்க. துன்பம் கடந்து போகும்னா அடுத்து இன்பமும் கடந்து போகும். அது மட்டும் அப்படியே நிற்குமா சேர் போட்டு? கிடையாது. அசத் கிருஷ்ணனா தேவையில்லாத ஆசைகள், நிரந்தரம் இல்லாத டெம்பரரி விஷயம் ஆசைகள். அதுல முக்கியமா 2 விஷயம். அதுக்குள்ள என்னதுன்னா முக்தி காமா,
and mukti kama. Buktina BUK bukti kama and M mukti kama. புக்தி காமனா என்னதுன்னா, புக்தினா வந்து என்னன்னா இந்த புக்தி இல்ல, புக்தினா வந்து என்னதுன்னா, புக்தி காமனா என்னன்னா அதிகமான என்ஜாய்மெண்ட், அதான் புக்தி காமா. முக்தி காமனா வந்து என்னன்னா மோட்சத்துக்கு தேடிட்டு போறது, முக்தி தேடி போறது. நம்மளுக்கு நல்லா ஞாபகம் வச்சுங்க, நம்மளுக்கு வந்து முக்தி தேவையா? தேவைப்படும் ஆ? பக்தி பக்தி தேவை. நான் கேட்கிற முக்தி தேவையா தேவையில்லையா? இதுதான் இப்பதான் நம்ம வந்து ஆச்சாரியோட மூடை புரிஞ்சுக்கணும். ஈவன் ராமானுஜ ஆச்சாரியா ஆல்சோ அவரும் சொல்லியிருக்கிறாரு, நம்மளுக்கு முக்தி தேவையா இல்லை தேவை இல்லையா? நெத்தி லட்சமா சொன்னது இருக்கு, ஆனா அது வரும், ஆனா வராத மாதிரி இருக்கக்கூடாது. முக்தி வேணுமா இல்ல வேணாமா? இல்ல எல்லா வயலும் வரலையா? ஏன் வேணாம்? அப்ப என்னது, அப்ப எப்படிங்க போய் சேவிங்க? நாளைக்கு வந்து மோட்ச தீபம் ஏற்றுவாங்களே, அதான் ஏற்றுறாங்க, மோட்ச தீபம் தான் ஏற்றுறாங்க. செத்து போனா உயிரோடு யாரும் ஏற்ற மாட்டாங்க. தண்ணி கொடுக்குறாங்கிற கூட கொடுக்க மாட்டாங்க. ஆப்பா குடிப்பா அப்படிதான். ஆனா அதுக்கப்புறம் ஃபுல் மீல்ஸு. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா முக்தி காமா அண்ட் புக்தி காமா. புக்தினா என்ஜாய் பண்ணுறது, அதிகமான இருக்கிற வரைக்கும் வாழ்வான், இருக்கிற வரைக்கும் வாழ்க்கை வந்து வாழ்றதுக்கு இந்த மாதிரி டைலாக் பேசுறேன். டைலாக் பேசும்போது நல்லா இருக்கும், எல்லாம் பேசும்போது நல்லா இருக்கும். ஏன்னா உடம்புல நல்லா இருக்குல்ல, உடம்பு நல்லா தானே வந்துருக்கு, எல்லா பார்ட்ஸும் நல்லா இருக்கும் போது நிறைய டைலாக் வரும், சினிமா டைலாக் வரும். ஆனால் ஒன்று பஞ்சர் ஆகும் பாருங்க. கிட்னி என்ன மாறிச்சு, கிட்னி சட்னி ஆகும், கல்லீரல் கல்லா ஆகும். ஏன்னா வந்து ஹார்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா பிளாக் வரும். சொல்லி பார்த்தீங்கன்னா நினைப்போம் ஒன்று, அவன் சொல்லி ஆல்ரெடி 3 இருக்கு. நீ எப்போதும் ரெட் ஜோன்ல இருக்க பார்த்துக்கினே. அப்ப உடம்பு நல்லா இருக்க வரைக்கும் டைலாக்லாம் அங்க மெடிக்கல் ரிப்போர்ட் ஒன்று வந்து செஞ்சுங்களேன், என்ன ஆகும், அது வேகம் குறைஞ்சிடும், டைலாக் வராது. இஸ் அ ரியாலிட்டி. அப்ப என்ஜாய்மெண்ட் வந்து எப்ப நம்ம புத்திக்கு வந்து இந்த உடம்பு நல்லா இருக்கு, எல்லாம் நல்லா இருக்கும், என்ஜாய் பண்ணுவோம். நாளைக்கு வந்து பீஸ் கொடுக்கும் போது என்ஜாய் பண்ண முடியாது, அப்படின்னா பயம் வரும். அதான் முதல்ல சொன்னேன், பகவான் கிட்ட யாரு வந்து நம்பி இருக்கிறாங்களோ அவங்களுக்கு ஆசோகா பயா அண்ட் மிருதா. பயம், சோகம் அண்ட் அதுக்கு மரணம் கிடையாது, மரண பயம் கிடையாது. அப்ப அதான் முக்தி. முக்தி வந்து என்னன்னா மோட்சத்துக்கு இது பண்றது, மோட்சத்துக்கு முக்தி தேடுறது. முக்தி வேணும், முக்தி வேணும். முக்தி வச்சு ஒண்ணும் பண்ண, முக்தி முகுதா அஞ்சலி, முக்தி முகுதா மீன்ஸ் கிருஷ்ணா. யார் கிருஷ்ணர் புடிச்சாங்களோ முக்தி அவ வாசப்பட நிப்பா. நீ முக்தி தேவை போடணும்னு தேவையில்லை. முக்தி வந்து நாட் அவரோட பர்பஸ் இல்லை, நம்மளுக்கு வந்து கிருஷ்ணர் தான், பகவான் தான். பகவான் திருவடி புடிச்சா முக்தினா, இவரு ஒரு ஆச்சாரியர் இருப்பார், சிவலிங்கத்தை பிடிச்சிருப்பாரு, மார்க்கண்டிய ரிஷி. மார்க்கண்டிய ரிஷி வந்து பாத்தீங்கன்னா அவர் முக்தி தேடலாம் போல, யமதர்மராஜா வந்துட்டாரு, அவர் சொல்லிட்டாரு. ஆனா வந்து அவர் சிவபெருமானோட பக்தரா இருந்தாரு, சிவலிங்கத்தை பிடிச்சிட்டாரு, விட மாட்டேன்னு. பிறகு வந்து யமதர்மராஜா சொன்ன பிறகு நிறைய டெக்காலஜி பிறகு பகவான் பக்தரா மாறினாரு மார்க்கண்டிய ரிஷி. அதாவது உலகம் வந்து எத்தனையோ வாட்டி அழியிற வரைக்கும் இந்த லோகத்திலே இருந்தார் அவரு. மார்க்கண்டிய ரிஷி ஒண்ணு இருக்கிறாரு. என்ன சொல்லுவாங்க, சிரஞ்சீவி. அந்த அளவுக்கு பகவான் பிடிச்சிக்கணும், பகவான் திருவடி பிடிக்கணும். அப்ப என்ஜாய்மெண்ட்டையும் முக்தியை விட்டுடணும். ஓகேவா? தென் அடுத்து ரெண்டாவது அனார்த்தா. என்ன சொல்லியிருந்தேன், ரெண்டாவது அனார்த்தா ஹிருதய துர்பல்யா. தமிழ் மொழி உங்களுக்கு தெரிஞ்சுச்சுன்னா சமஸ்கிருதம் ஈஸியா நீ கனெக்ட் பண்ணலாம். ஹிருதய துர்பல்யா, ஹிருதயனா என்ன சொல்றது, என்ன ஹிருதயம் என்னது, இதயம், அவ்வளவுதான். சமஸ்கிருதம் ரொம்ப சிமிலரா இருக்கும், சமஸ்கிருதம் அண்ட் தமிழும். ஹிருதய துர்பல்யா, தூர்னா வந்து என்னன்னா வீக்னஸ் ஆஃப் ஹார்ட். மனது வந்து பலவீனமா இருக்குது. பலவீனம்னா வந்து மெடிக்கல்ல பலவீனம், அந்த பலவீனம் சொல்ல நானே. இந்த பிளாக் இருக்குது, உங்க லங்ஸ்ல வந்து காத்து புந்துருச்சு, மண்ணு புந்துருச்சு, அந்த பலவீனம் சொல்லல நானே. பலவீனம் வந்து என்ன பலவீனம், மனதுல வந்து பலவீனம் இருக்கு. அது என்னன்னா இங்க வந்து என்னன்னா ஃபர்ஸ்ட் வந்து என்னன்னா ஆச்சாரியர்கள் மாங்கு சொல்லி கொடுக்குறாங்களே. என்ன சொல்லி கொடுக்குறாங்க, புரோபாதர் எப்பவுமே என்ன சொல்லுவாரு, புரோபாதர் எப்போதும் என்ன சொல்லுவாரு, புஸ்தகத்தை படிக்க சொல்லுவாரு. ஓகேவா? அதுவும் செய்யறதே கிடையாது. புஸ்தக விநியோகம் யாரும் போகக்கூடாது. புஸ்தக விநியோகம் யாரும் போகக்கூடாது.
முதல் புக்கு விநியோகம் போறவங்க முதல் அந்த புக்கை படிக்கணும். சாதாரண வாட்ஸ்அப்ல வந்து கீழே ரீட் மோ போட்டதுல படிக்க மாட்டாங்க. நிறைய வாட்ஸ்அப் நிறைய எழுதி பார்த்தீங்களா ப்ரோ, பார்த்தீங்களா வாட்ஸ்அப் நிறைய எழுதிருப்பாங்க கீழே வந்து இன்னும் படிக்கவும் இங்கிலீஷ்ல ரீட் மோ போட்டிருக்கோம். என்ன சொல்லி போற மேல 2 படிச்ச இது இவ்வளவுதான் தள்ளி விட்டுருவோம். அதுக்கு நம்ம பொறுமை இல்லை. புக்கு விநியோகம் பண்றோம்னா முதல் அந்த புக்கு நம்ம படிக்கணும், அப்பதான் எஃபெக்டிவ் ஆகும். என்ன புக்கு நீங்க கொடுக்குறீங்களோ அந்த புக்கை நீங்க படிச்சுக்கணும், அதான் நீங்க உணர்ந்துக்கணும். அட்லீஸ்ட் ஃபுல்லா ஃபாலோ பண்ண முடியலனா கூட அட்லீஸ்ட் நீங்க படிச்சுக்கணும். அந்த முதல் பேஜ்ல இருந்து கடைசி பேஜ் வரைக்கும் நம்மளே படிக்கல ஒன்றும் பண்ணல எப்படி அர்த்தம் படிப்பான்? எஃபெக்டிவ் ஆகாது. என் குரு மாஸ்டர் சொல்லுவாரு, நீ பிராக்டிஸ் பண்ணாம நீங்க மற்றவங்க சொல்லும் போது அது வந்து பிளாங்க் ஃபயர், டக் 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 நீங்க சுட்டாம செலவாது. அதாவது கடையில அந்த காலத்துல தீபாவளி வந்து பாத்தீங்கன்னா துப்பாக்கி வைப்பாங்க கடையில. காசு கிடைச்சோ நேரம் கடையில் துப்பாக்கி வைக்கிறோம். துப்பாக்கி வைக்கணும் சோப்புகள் தோட்டம் கொடுப்பாங்க, ஞாபகம் இருக்கா? சோப்புகள் தோட்டம் கொடுப்பாங்க. அது உள்ள போட்டு என்ன பண்ணுவோம், சுடுவோம். அந்த சுட்டணும் அந்த பயிர் வலிக்கும், வலிக்கணும். இப்ப வந்து பாத்தீங்கன்னா தோட்டம் முடிஞ்ச பிறகு நம்ம ஆள் வந்து நம்ம தான் அல்ட்ரா லெஜன் ஆச்சே, தோட்டம் எல்லாமே சுடுவோம் நம்ம. ஆனா தோட்டம் எல்லாமே சுடும் போது என்ன ஆகுனா சவுண்டு கேட்கும், ஆனா வலிக்காது. புரியுதுவா? அந்த மாதிரி நீங்க பிராக்டிஸ் பண்ணலன்னா மாதமா பேசலாம், ஒண்ணு வேலை செய்ய. ஏன்? பிளாங்க் ஃபயர், டோட்டலான துப்பாக்கி, ஒண்ணு வேலை செய்யணும். அதெல்லாம் முதல் நம்ம என்னைக்குமே ஃபாலோ பண்ணணும். போஸ்ட் அது கொஞ்சமா தான் நம்ம ஃபாலோ பண்ணணும். அதுதான் என்ன சொல்றாங்க, ஹிருதய துர்பலினா என்ன அர்த்தம்னா நம்ம வந்து பக்தி சாதனா இருக்குல்ல, சாண்டிங் பண்றது, புரோபாதான் சொல்றாரு, சாண்டிங் பண்றது, ஜபம் பண்றது. ஜபம் நம்ம பண்ணலாம நம்ம பண்ணாம நம்ம இருக்கும் பாத்தீங்களா, அதுதான் ஹிருதய துர்பலியா. ஃபர்ஸ்ட் ஹிருதய துர்பலியா. ஹிருதய துர்பலியா அனர்த்தம். அதுக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா ஒரு சிறு டிவிஷன் வந்து பாத்தீங்கன்னா பக்தி சாதனா பிராக்டிஸ் பண்ற பக்தியை செய்யாம இருக்கும்ல. உண்மையிலே காரணம் இருந்துச்சுன்னா இல்லைங்க நீங்க கோயில சேவை நிறைய இருந்துச்சு பிரச்சனை இல்லை எங்க வேலை ரொம்ப அதிகமாச்சு என்னால இன்னைக்கு முடியல, நீங்க போன் கூட பாய்க்கலுங்க அப்படின்னா பரவாயில்ல. போன் எல்லாம் பாய்க்க முடியுது, எமர்ஜென்சி தவிர்த்து 1 hour 2 hour டிக்டாக் கூட பாய்க்க முடியுது, ஃபேஸ்புக் பாய்க்க முடியுது, எல்லாம் பாய்க்க முடியுது. ஆனா ஜபம் பண்ண முடியல. இது ஹிருதய துர்பலி. இது ஒரு வகையான அனர்த்தம், வீக்னஸ் ஆஃப் ஹார்ட். மனசுல வந்து அந்த வந்து உறுதி இல்லை. வேற வேலை அந்த ஆளு தானே, அந்த கிருஷ்ணன் தானே, அவர் ஏமாத்திடலாம். அவர் என்ன அது போட்டோ தானே, அது இன்னைக்கு எவ்வளோ கவனம் கொடுக்குறாரு, நான் இன்னைக்கு பால்வனா என்ன விட்றா போறாரு, அதுக்கு பார்த்துக்கலாம். காட்டுவாரு பீஸ் கொடுங்க, எப்போ கொடுக்குவாரு, ஐஸ்கிரீம் போல ஐஸ்ல கேஸ்லாம் போட்டுருவாங்க. கடுதானே கடுதான் மாதிரி ஐஸ்கிரீம் இருக்கும், நம்மளாம் போதான் மாதிரி ஒரு ஆளும் இல்லை பலவானே நான் பத்தி பண்றேன், எனக்கு ஈஸியாக உயிரிட்டு அது மேபி யாரையும் நடக்கலாம். மோஸ்ட் ஆஃப் கேஸ் எல்லாம் நம்ம ஐஸ்கிரீம் போயிட்டு கடல் காத்து போட்டுருவாங்க. நான் நிறைய கேஸ் போட்டேன். நிறைய பேரோட டிவோட்டிக்கு நான் வந்து பெட்டில் இருந்து கீர்த்தனை பண்ணியிருக்கேன், போய் பிரார்த்தனை பண்ணியிருக்கேன். அப்புறம் நிறைய பேருக்கு பாதி உயிர் இருக்குது, அப்புறம் 3/4 உயிர் போனது, அப்புறம் வந்து ஒண்ணுமே இல்லாம அன்கான்சியஸ் எல்லாருக்கும் அப்படி ஓவர் போயிருக்கோம். நாங்கள் டிவோட்லாம் எல்லாம் கடைசி வந்து பார்த்தீங்கன்னா எல்லாம் கடல் காத்து தான். கடல் காத்து போட்டோம் முடிஞ்சு. அதுவும் அதுக்கப்புறம் வந்து சொல்லுவாங்க அந்த பொய்யெல்லாம் நம்பாதீங்க, அது இன்னும் வச்சிருக்கலாம், நிறைய பார்த்தாச்சு. அப்ப பகவான் வந்து நம்ம எப்போதுமே வந்து இருக்கணும்னா நம்ம பக்தி சாதனை ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கணும். அந்த பக்தி சாதனை நம்ம பண்ணாம இருக்கணும்ல, அது ஹிருதய துர்பலியா. ஏன்னா வந்து பார்த்துக்கிட்டீங்கன்னா குடும்பத்தின் மீது பற்றுதல் குறைச்சிக்கணும். அதாவது குடும்பத்தின் இல்லை, அதாவது பார்த்தீங்கன்னா இப்போ அட்டாச்மெண்ட் பற்றுதல் குறைக்கணும். சரி தேவையான விஷயம் வேணாம், இதோட நம்ம இது ஸ்டாப் பண்ணணும், இதெல்லாம் வேணாம் இதெல்லாம் வேணாம், இதெல்லாம் நம்ம பக்தி சரியில்லை, இதெல்லாம் ஸ்டாப் பண்ண சொல்லி ஸ்டாப் பண்ணுறோம் பார்த்தீங்களா. ஸ்டாப் பண்ணிட்டு ரொம்ப நாளாக ஆயிடுச்சு, ஒரு வாட்டி தானே இது பண்ணிடுவோம், மனசு போத மாதிரி அப்படிதானே. ஒரு விஷயத்த நம்ம பக்திக்கு என்ன வாட் எவர் நீங்க ஞாபகம் வச்சுக்கங்க, நீங்களும் மனசுல ஒரு உதாரணம் கொடுத்துருங்க. ஏதோ ஒரு விஷயம் பக்திக்கு சரியில்லைங்க, ஸ்டாப் பண்ணி சொல்லி ஸ்டாப் பண்ணிட்டீங்க. ஒரு 2 மாதம் 1 மாதம் இல்லை கொஞ்ச நாள் போயிடுச்சு, திருப்பியும் அதை வேலை ஒரு நாள் தானே அப்படின்னு மனசு போகுது தெரியுமா. போகுது இல்லையா மாதிரி. என்ன நான் உதாரணம் கொடுக்கல, அது என்ன நீங்க மனசுல நினைச்சிங்க, அது என்னவா இருந்தாலும் அந்த மனசு திருப்பியும் பழசு போகுதுங்களா, அது ஹிருதய துர்பலியா. அதுவும் வீக்னஸ் ஆஃப் ஹார்ட். மனசு வந்து சரியா இருக்க மாட்டேங்குது. உதாரணத்துக்கு வச்சுக்கோங்க, சரி நம்ம வந்து இந்த தேவையில்லாத இந்த சினிமா தேவையில்லாத இந்த இதெல்லாம் வேணாம், எல்லாம் விட்டுருவோம், கொஞ்ச நாளைக்கு விட்டுருவோம்,
மனசு வந்து பகவான் நீங்க பார்த்தா உள்ளுக்குள்ள பார்த்தா பாட்டு தான் ஓடுது, டிங்கு 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 பாட்டு தான் ஓடுது. எஸ், பாட்டு இசை வந்து கலைதேவி, அது வந்து நல்லதுதான். ஆனா பக்தி பாதைக்கு வந்து அது டிஸ்டர்பன்ஸ். நீங்க ஃபுல்லா நல்லா பாடுகிறீங்க, நீங்க ஒரு இசை அமைப்பாளர் வச்சுக்கீங்க, இல்ல இசை கலைஞர் வச்சுக்கீங்க, ஓகே. ஆனா கிருஷ்ணர் வந்து குடிக்கொள்ளும் போது உள்ளுக்குள்ள வரும்போது பார்த்தா இங்க பார்த்தா பழைய பாட்டு மட்டும் இல்ல, பழைய பாட்டு 80s பாட்டு 90s பாட்டு புதுசா வந்து நேற்று ரிலீஸ் பண்ணது மலேசியா பாட்டு, அப்ப இங்கிலீஷ் பாட்டு, சைனீஸ் பாட்டு, ஜப்பான் பாட்டு, கொரியா பாட்டு, உள்ள எல்லாம் பாட்டு இருக்கும்போது எப்படி எப்பா இப்போ ஒரே ரூம்ல உங்களுக்கு வந்து நான் வந்து எல்லாம் பாட்டும் போட்டு ரேடியோ போட்டு எப்படி இருக்கும் அந்த மாதிரி. அப்ப மனசுல நினைக்கும் போது எப்படி பகவான் வருவாரு? அதனால வந்து பாத்தீங்கன்னா அந்த அட்டாச்மெண்ட் வந்து சில விஷயங்களை விட்டுருவோம், அவன் திருப்பி அதை எடுத்துக்கிறது. ஓகேவா? அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இந்த ஹிருதய துர்பலியால அடுத்த இன்னொரு விஷயம் இருக்கு, இந்த வீக்னஸ் பார்ட்ல ஒண்ணுங்க இருக்கு. இதெல்லாம் முக்கியமான விஷயங்கள். சும்மா வந்து நான் கட்டுக்கதை வந்து சொல்றேன்ல, இதெல்லாம் நம்மளோட பக்தியில கரெக்ட் பண்ண வேண்டிய விஷயங்கள். இதெல்லாம் ஒண்ணு இதெல்லாம் வந்து உங்களுக்கு கிடைக்கிறது, இதெல்லாம் வந்து பொக்கிஷம் மாதிரி. அடுத்து வந்து என்னதுன்னா குட்டி நாட்டி, அது சமஸ்கிருதா. குட்டி நாட்டி சொல்லுவாங்க. குட்டி நாட்டினா வந்து என்னதுன்னா ஒண்ணு என்ன சொல்ல காப்பட்டியா கபடத்தனம் சொல்லலாம். குட்டி நாட்டி வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு பிரியும். குட்டி நாட்டினா வந்து என்னது ரெண்டு பிரியும். ஒண்ணு வந்து கபடத்தனம், காப்பட்டியா கபடத்தனம். கபடத்தனம் வந்து என்னது கபடத்தனம் தமிழ் என்ன வந்து தமிழ்ல கபடத்தனம் தான். டூப்ளிசிட்டி. டூப்ளிசிட்டி என்னதுன்னா வெளியில ஒரு போஸ்ட், உள்ளுக்குள்ள ஒரு இது வரட்டுக்கிறவங்க இல்ல. அவங்க பார்க்கும்போது அப்படி ஒரு உருட்டு, பகவானை பார்க்கும்போது பகவானோட ஒரு உருட்டு. அப்ப பகவானை பார்க்கும்போது பகவான் கிட்ட டெம்பிள்ல அங்க ஒரு போஸ்ட், அங்க ஒரு இதா இருப்போம். தனியா வாழ்க்கையில தனியா ஒரு ரூம்ல தான் உண்மை தெரியும் சொல்லுவாங்களே, தனியா ஒருத்தன் விட்டா தான் அவங்க உண்மை கேரக்டர் தெரியும். தனியா இருக்கும் அங்க ஒண்ணு தில்லுமுள் வச்சுக்கலாம், கபடத்தனம் வச்சுக்கலாம், எதை வேணா வச்சுக்கலாம். அதான் அது வந்து கபடத்தனம். குட்டி நட்டில கபடத்தனம் ஒண்ணு வந்து என்னதுன்னா தோஷ திருஷ்டி. இதுவும் வந்து ஹிருதய துர்பல் இல்லையா? தோஷ திருஷ்டினா வந்து என்னன்னா தோஷனா வந்து என்ன எங்கப்பா தோஷனா வந்து குற்றங்கள், ஃபால்ட். திருஷ்டினா வந்து என்னன்னா பாக்குது, திருஷ்டி கலினம், திருஷ்டி விநாயகர். திருஷ்டினா வந்து பாக்குறது, ஃபால்ட் ஃபைண்டிங். அதாவது எங்க போனாலும் குறை கண்டுபிடிக்கிற மனப்பான்மை உள்ள மனசு இஸ் ஆல்சோ இருதய துர்பல்யா. இதுவும் இருதய துர்பல்யாவோட அனர்த்தங்கள ஒரு அனர்த்தம். ஒரு ஆளுக்கு எங்க பார்த்தாலும் குறைகள் இருக்கும். நீங்க பிருந்தாவனம் போனாலும் அங்கேயும் பஞ்சாயத்து இருக்கு, மாயாபுரம் போனாலும் அங்கேயும் பஞ்சாயத்து இருக்கு, நீங்க ஜெகநாதபுரம் போனா அங்கேயும் உள்ளுக்குள்ள எல்லா இடத்துலயும் பஞ்சாயத்து இருக்கு. நீங்க எவ்வளவு பெரிய ஆச்சாரி பூர்வபாதை பார்க்கலையா? பூர்வபாதைக்குள்ளே அவ்வளவு பஞ்சாயத்து நடந்துச்சு. எல்லா இடத்துலயும் பிரச்சனை இருக்கும், இருந்தாலும் இருக்கணும். பிரச்சனை இருக்கணும். பிரச்சனை இருந்தா தான் நம்ம வந்து பகவான் நம்பிட்டு இருப்போம். பிரச்சனை இல்லைன்னு என்ன ஆகும்? பிரச்சனை இல்லைன்னா என்ன ஆகும்? அதனால நம்ம என்ன இருக்கு, நம்ம வேலையை பார்க்கலாம், அப்படி போயிடும். நம்ம பிரச்சனை இல்லை, எனக்கு 3 வேளை சோறு கிடைக்குது, இப்ப இவர் நம்ம என்ன பண்ணிக்கிட்டு அதெல்லாம் குந்தி மாதிரி நினைக்கிறாங்க. எப்போதுமே எனக்கு பிரச்சனை கொடு, கொடுங்க, பிரச்சனை கொடுத்துட்டு அப்பதான் நம்ம நம்பிக்கை இருக்க முடியும். எப்பவுமே ஒண்ணு திருவடியில் இருக்க முடியும். அப்ப பாத்துங்க, குட்டி நாட்டி ஃபர்ஸ்ட் வந்து என்னதுன்னா அதுல வந்து டூப்ளிசிட்டி, கபடத்தனம், பொய்யா இருக்கிறது. ரெண்டாவது வந்து என்னது தோஷ திருஷ்டினா குற்றம் கண்டுபிடிக்கிறது. குற்றம் கண்டுபிடிக்கிறது வந்து பாத்துக்கிட்டீங்கன்னா எல்லாத்துக்கும் குற்றங்கள் இருக்கும். நம்ம சில விஷயம் சொல்லலாம், ஓகே கரெக்ட். ஆனா அதுல நல்ல விஷயங்களும் இருக்கும். குற்றங்கள் மட்டுமே பார்த்துக்க கூடாது. இது அது வந்து என்னன்னா அது நம்மளுக்கு தெரியாம வைரஸ் நமக்குள்ள அது வந்துடும். அது பாரு, இது பாரு, அது பாரு, அது பாரு, இது பாரு, அது பாரு. இட்ஸ் வெரி டேஞ்சரஸ், வெரி டேஞ்சரஸ். ஓகே, தென் வந்து பாத்தீங்கன்னா இந்த டூப்ளிசிட்டி கபடத்தனம் சொன்னல, இந்த கபடத்தனம் வந்துருச்சுன்னா பொய்யாக உள்ள இருக்கிறோம்னு வச்சுக்கலாம், மனசு பொய்யா இருக்குன்னா அவர் கூட ஒரு பார்ட்னர் வருவாரு. எப்பவுமே டூப்ளிசிட்டி பத்தி கபடத்தனம் என்னைக்கு ஒண்டியா இருக்காது, அது கூட ஒரு பார்ட்னர் வருவாரு. அது யாரு? பொறாமை. பொய் உள்ள இருந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா பிளஸ் பொறாமை, டூப்ளிசிட்டி பிளஸ் என்விஎஸ். அதாவது பொய்க்கு கபடத்தனம் கூட்டல் பொறாமை. எப்பவுமே பொறாமை கூட வந்துட்டே இருக்கும். பொறாமை இருக்குதுன்னா நமக்கு பொறாமையா இருக்கு, எனக்கு முடியல கொஞ்சம் உள்ளுக்குள்ள வருது, காண்டாகுதுன்னா அது வந்து என்ன கூட உள்ளுக்குள்ள நமக்குள்ள டூப்ளிசிட்டி இருக்கு, பொய் இருக்கு. ஓகே, அண்டர்ஸ்டாண்ட்?
அப்ப இதெல்லாம் வந்து பிரச்சனைகள் பற்றி பேசியிருக்கேன். பிறகு ரெமிடி இருக்கு, பிரச்சனை மருந்து இருக்கு, மருந்து வச்சிருக்கேன். ஓகேவா? ஏன்னா வந்து டூப்ளிசிட்டி வந்து என்னதுன்னா, டூப்ளிசிட்டி வந்தோடனே இந்த டூப்ளிசிட்டி நல்லா ஞாபகம் நான் ஒன்னொன்னா போறேன். டூப்ளிசிட்டி போறான்னு வந்து டூப்ளிசிட்டி வந்துச்சுன்னா, அதாவது வந்து பொய்யா கபடத்தனம் வந்துச்சுன்னா, அந்த கபடத்தனத்துக்கு 3 பிள்ளைங்க இருக்காங்க. இந்த கபடத்தனம் உள்ள வந்து டூப்ளிசிட்டி உள்ள வந்துச்சுன்னா, அந்த டூப்ளிசிட்டி வந்துச்சுன்னா, டூப்ளிசிட்டிக்கு வந்து 3 பிள்ளைங்க இருக்காங்க. அது வந்து என்னன்னா லாப பூஜா பிரதிஷ்டா. உள்ளுக்குள்ள கபடத்தனமா வச்சுங்களேன், கபடத்தனமா இருக்கும், டூப்ளிசிட்டியா இருக்கும், ஏமாத்துறோம். வெளியில யார் பார்க்க போறா, நம்ம உள்ளுக்குள்ள இப்படி அது கூட சேர்ந்து நம்ம கபடத்தை வச்சுன்னா 3 விஷயத்துக்கு ஆசைப்படுவோம். லாபம், பூஜை, பிரதிஷ்டா. லாபம்னா எப்பவுமே வந்து ஆதாயம் வேணும், லாபம் உந்தும். லாப பூஜானா வந்து என்னை எப்பவுமே வந்து எனக்கு பூஜை ஆர்த்தி இருக்கணும், என்னை எப்பவுமே பெருமை பேசிட்டே இருக்கணும், எப்பவுமே உங்களுக்கு ஆர்த்தி இருக்கணும். பிரபு நீங்க அப்படி இப்படி நீங்க வந்து நீங்க இல்லைன்னா எதுவுமே நடக்காது, மாதாஜி நீங்க அப்படி நீங்க உங்களுக்கு அப்படி ஆர்த்தி இருப்பாங்களா, அதுமாதிரி அதான் பூஜா, எப்பவுமே ஆர்த்தி இருக்கணும். பூஜா 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 அப்போதான் லாப பூஜா. ஜெய ராதா கோபால் ஜி கி ஜெய, எவரங்க மகாபிரபு கி ஜெய. லாப பூஜா. மூணாவது பிரதிஷ்டா. பிரதிஷ்டான்னா என்னன்னா அகங்காரம். பிரதிஷ்டா ஜீவா நான் இல்லைன்னா நடந்துருமால. இதெல்லாம் எப்போ வரும்? டூப்ளிசிட்டி. டூப்ளிசிட்டி உள்ள இருக்கும் போது லாப பூஜா பிரதிஷ்டா. லாபனா ஆதாயம், பூஜானா நீங்க 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 என்னது ஆரத்தி. என்ன ஆரத்தி வந்துச்சு? எப்பவுமே பிரைஸ் பண்ணணும், எப்பவுமே வந்து உங்களுக்கு புகழ்ந்து பேசியே இருக்கணும். ஐஸ் கட்டி, சாதாரண ஐஸ் கட்டி இல்ல, அந்த காலையில கொண்டு வருவாங்க நீட் ஐஸ் கட்டி இல்ல, அந்த புதுசா கல்லு மாதிரி இருக்கும் பாத்தீங்களா, படுத்தா அப்படி ஜில்லுன்னு இருக்கும், அந்த ஐஸ் கட்டி வைக்கணும் தலையில. உங்களுக்கு எப்போ ஐஸ் கட்டி வைக்கணும், ஓகேவா? தென் மூணாவது வந்து அகங்காரம். இதெல்லாம் வந்து ஒண்ணு இருக்கு. நான் சொல்லல, சின்ன சின்ன கல்லுலாம் வந்து உள்ள சுத்தம் பண்றாங்க. இதுதான் சின்ன சின்ன கல்லுங்க. சாண்ட் ஹரிகிருஷ்ணன் பி ஹாப்பி, ரொம்ப ஈஸியா ஆச்சு. சாண்ட் ஹரிகிருஷ்ணன் பி ஹாப்பி. இவ்வளோ ப்ரோசஸ் இருக்கு, இவ்வளோ ப்ரோசஸ் இருக்கு, என்னைக்குமே டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கணும். தென் அடுத்து வந்து பார்த்துக்கிட்டீங்கன்னா மூணாவது அபராதம். மூணாவது அனாதம் வந்து என்னன்னா அபராதங்கள். ஓகேவா? அது வந்து என்னன்னா அபராதங்கள் பண்றது. மொத்தமா வந்து பாத்தீங்கன்னா மெயினா வந்து பாத்தீங்கன்னா 4 அபராதம் இருக்கு. நாம அபராதம், ஜபம் பண்ணும்போது 10 விஷயங்கள் செய்யக்கூடாது. ஓகேவா? அது வந்து பல வாட்டி நான் சொல்லிட்டேன். ஃபர்ஸ்ட் வந்து என்னது? ஃபர்ஸ்ட் அபராதம் என்னது? ஃபர்ஸ்ட் அபராதம், முதல் அபராதம் என்னது? குரு பக்தர்களை நிந்திக்க கூடாது. ஓகேவா? சரி, நம்ம வேலை கூட்டு இல்லையே, நம்ம தான் வந்து ஓகே ஆச்சு. அப்ப பக்தர்கள் நிந்திக்கிறது. ஓகேவா? ரெண்டாவது வந்து டெமிகாட்ஸ், தேவர்களையும் பகவானை உணர சமம் நினைக்குது. அதுக்கு உண்டாலும் சரி, இதுக்கு உண்டாலும் சரி, எல்லாம் ஒண்ணுதானுங்க அப்படின்னு சொல்லிக்கிறது. ஈஸ்வரி அபராதம், ரெண்டாவது அபராதம். மூணாவது அபராதம் வந்து குருவோட கட்டளை மீறது. நாலாவது வந்து என்னதுன்னா பகவானுடைய பக்தியை வந்து நாமத்தை வந்து கற்பனையா நினைக்கிறது, நினைக்குது. அஞ்சாவது வந்து என்னதுன்னா சாஸ்திரங்களுக்கு வந்து சொந்த விளக்கம் கொடுக்குறது. ஏன்னா வந்து ஆறாவது வந்து என்னதுன்னா பகவானுடைய நாமத்துக்கு வந்து சொந்த விளக்கம் கொடுக்குறது. சாஸ்திரம் மதிக்காம இருக்குது ஒண்ணுன்னு பகவான் நாம வந்து சொந்த விளக்கம் கொடுக்குறது. ஏன்னா வந்து ஏழாவது வந்து பார்த்துக்கிட்டீங்கன்னா பகவான் நாம ஜெபம் பண்ணா பாவங்கள்லாம் போயிடும். ஆனா நம்மளால என்ன பண்ணுவாங்கன்னா பாவத்தை எல்லாம் பண்ணிடுவோம். அங்கதான் வந்து கழுவுக்கு மருந்து இருக்கு, ஹரிகிருஷ்ண மந்திரம் இருக்கு. இங்க பாவத்தை பண்ணிட்டு இங்க ஹரிகிருஷ்ண மந்திரம் பண்ணிடுவோம், எங்க பாவத்தை பண்ணிட்டு இங்க ஹரிகிருஷ்ண பண்ணிடுவோம். இந்த யானை இருக்குமா, யானை அது வந்து 2 மணி நேரம் தண்ணில குளிக்கும். கட்டுதானையா? 2 மணி நேரம் தண்ணில குளிச்சு தலையை வந்து என்ன பண்ணும்? மண்ணள்ளி தலையை கொடுக்கும். அந்த மாதிரி அதாவது வந்து இரும்புல ஃபுல்லா இரும்புல இருக்கு. இரும்புல நிக்குதுன்னா ஐஸ் வாட்டர் பண்ண மாதிரி, இரும்பு மருந்து குடிச்சிக்கிறது, ஐஸ் வாட்டர் குடிச்சிக்கிறது, அந்த மாதிரி. ஓகேவா? அடுத்து 8வது வந்து பாத்தீங்கன்னா கர்ம காண்டம், பலனை எதிர்பார்க்கிறது. எது செஞ்சா என்ன கிடைக்கும்? அந்த பலனை எதிர்பார்க்கிறது பக்தி பாதைக்கு ஒத்து வராது. பக்தி பாதை வந்து என்னன்னா நல்லா ஞாபகம் வச்சுக்கணும், பக்தி பாதையில கொடுக்கறது மட்டும் தான் இருக்கணும். என்ன கிடைக்கும் எதிர்பார்க்கணும். அங்க பிசினஸ் எப்ப அங்க பண்றோமோ அது வந்து பக்தி ஆகாது. உங்களுக்கு என்ன தேவையோ பகவான் தெரியும். அவர் உங்களுக்கு பிறந்ததே பாக்குறாரு. நீங்க பேபியா இருக்கும்போது உங்களுக்கு பால் கொடுத்து வயிற்றுல இருக்கும்போது கருவில் இருக்கும்போது பார்த்துருக்காரு. நீங்க சொல்லிதான் எல்லாமே தெரியும். கிருஷ்ணா கிருஷ்ணா எனக்கு இதுவே இல்ல, அவருக்கு எல்லாம் தெரியாது. சர்வ காரணம் அவருக்கு தெரியும் எல்லாமே. நம்ம சொல்லி தெரியும் இல்ல.
ஓகேவா? தென் 9வது அபராதம் வந்து நம்பிக்கை இல்லாதவங்கிட்ட போய் நாமத்தை பத்தி சொல்றது. எனக்கு 10வது வந்து மூட்டை காசு கேட்டுட்டு பகவான் நாமத்தில் நம்பிக்கை இல்லாம இருக்கிறது. இவருக்கு வந்து எல்லாமே ஆமா ஆமான்னு சொல்லிட்டு செய்ய மாட்டான் ஓகே சொல்லிட்டு திருப்பி பலரை செய்கிறது. இது 10வது அபராதம். ஓகேவா? அதே போல பாத்தீங்கன்னா வைஷ்ணவ அபராதம், வைஷ்ணவருக்கு குற்றம் பண்றது. தென் அடுத்து வந்து பாத்தீங்கன்னா சேவ அபராதம், சேவை செய்யும்போது சில விஷயம் செய்யக்கூடாது. அண்ட் தாம அபராதம், தாமத்துக்கு போறோம் ஒரு புனித ஸ்தலத்துக்கு போனா அங்க சில விஷயங்கள் செய்யக்கூடாது. அண்ட் விக்கிரக அபராதம், விக்கிரகம் இருந்துச்சுன்னா விக்கிரகம் சரியாக சாப்பாடு கொடுக்கணும், ட்ரெஸ் மாற்றணும், ரெஸ்டிங் பண்ணணும், எல்லாம் பண்ணணும். அது பாட்டு தூசி பிடிக்கணும் விட்டுக்கூடாது, மாசத்துக்கு ஒரு படி கழுவக்கூடாது, எல்லாம் அபராதம். இதெல்லாம் வந்து 3வது அனார்த்தம் அபராதம் சொல்லுவாங்க. ஓகே. அடுத்து 4வது வந்து பார்த்தீங்கன்னா தத்துவ பிரம்மா. தத்துவ பிரம்மா என்னன்னா தத்துவங்களே சரியா புரிஞ்சுக்கிறது இல்லை. ஆத்ம தத்துவம், ஜீவ தத்துவம், பகவான் ஈஸ்வர தத்துவம், அவர் மாயா தத்துவம், சக்தி தத்துவம், பக்தி தத்துவம், ரச தத்துவம், வீர தத்துவம், இந்த மாதிரி நிறைய தத்துவம் இருக்கு. இதெல்லாம் புரிஞ்சிக்காம தப்பு புரிஞ்சுக்கிறது, இதெல்லாம் ஒரு வகையான அனார்த்தங்கள். புரியுதா? இப்ப இந்த மாதிரி அனார்த்தங்கள் தான் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய இருதயத்தை வந்து சாக்கடை மாதிரி வச்சிருக்கு. ஓகேவா? இப்ப இந்த மாதிரி இவ்வளவு விஷயங்கள் இருக்கும், சாக்கடை மாதிரி மனசு இல்லாம அது எப்படி இருக்கும் சொல்லுங்க ஜீவனி மதஜி. ஆனா சாண்டரிகேஷன் பி ஹாப்பியா, சாண்டரிகேஷன் பி ஹாப்பி தான். ஜெபம் பண்ணுங்க சந்தோஷமா இருக்கலாம். ஆனா ஜெபம் பண்ணா சந்தோஷமா இருக்கலாம்னா ஏன் சில பேர் எல்லாம் விட்டுட்டு ஓடுறாங்கன்னா, ஏன் சில பேருக்கு வந்து சேவை செய்ய மனம் வர மாட்டேது, ஏன் சில பேருக்கு வந்து அந்த ஆர்வம் வர மாட்டேது? காரணம் என்ன? சாண்டிங் பண்றது தெரியுது, ரிசல்ட் என்ன சொல்லுவாங்க தமிழ்ல? பலனை வந்து என்னது சந்தோஷப்பட்டு போறோம், சாண்டிங் பண்ணணும் சந்தோஷப்பட்டு போறோம். ஆனா அது நடுவில் என்னென்ன பண்ணணும்னு தெரியல. இவ்வளோ விஷயங்கள் இருக்கு, இதெல்லாம் கரெக்ட் பண்ணணும். இது எப்படி கரெக்ட் பண்றதுன்னா நம்ம வந்து எல்லாரும் சொல்லுங்க, தத்விதி பிரணிபாத்தேனா பரிபிரஷ்டேன சேவையா உபகந்திதி ஞானம் ஞான தத்துவ தர்ஷனா. என்னன்னா தத்விதி ஃபர்ஸ்ட் பிரணிபாத்தேனா. பிரணிபாத்தேனா என்ன ஆகுதுன்னா சரண்டர். ஃபர்ஸ்ட் வந்து என்ன வேணும்னா ஃபர்ஸ்ட் அந்த சரண்டருக்கு முன்னாடி என்ன பண்ணணும்னா இதெல்லாம் பிரச்சனை இருக்கு, இந்த பிரச்சனை எப்படி நிவர்த்தி பண்றது, எப்படி சால்வ் பண்றதுன்னா ஃபர்ஸ்ட் ஃபவுண்டேஷன். வாட் இஸ் தி ஃபவுண்டேஷன்? அதுதான் வந்து ஃபேத், நம்பிக்கை, ஸ்ரதா. அந்த ஃபவுண்டேஷன் தான் முதல் வளர்க்கணும். ஃபவுண்டேஷன் சொந்தமாக வராது. மண்ணு சொந்தமாகவே அதுவே நோண்டி அதுவே கான்கிரீட் போடுமா? இந்த மண்ணை சொந்தமாக அதுவே நோண்டி அதுவே கான்கிரீட் போடுச்சா? ஒரு ஆள் போடுவாங்க. அதே போல் நம்மளுக்கு வந்து கான்கிரீட் போடணும், ஒரு ஆள் போடணும். அங்கதான் நம்மளுக்கு என்ன தேவைன்னா சாது சங்கம் தேவை. நம்மளோட குறைகள் நம்மளுக்கு தெரியாது, நம்மளோட குறைகள் ஒருத்தர் சுட்டி காட்டதான் தெரியும். நல்லா ஞாபகம் வச்சுங்க, நான் தப்பு பண்ணுங்க அப்படிதான் எல்லாரும் சொல்லுவாங்க. கோர்ட்ல கேட்டா என்ன சொல்லுவாங்க? என்ன சொல்லுவாங்க தெரியும்? நான் தப்பு பண்ணல. இது வந்து யூனிவர்சல் ப்ராப்ளம், நம்ம லோகத்தில் ப்ராப்ளம், இது மொத்த யூனிவர்சல் ப்ராப்ளம் தான். நான் தப்பு பண்ணல. அதனால நம்ம தப்பை என்னைக்கு மொத்தமாக சுட்டி காட்ட முடியும். அதனால நம்மளுக்கு முதல் நம்பிக்கை பக்தி பதிலாக முதல் நம்மளுக்கு வந்து பக்தி வரணும்னா ஃபேத், அதான் ஃபவுண்டேஷன். அது வந்து நம்ம பக்தரோட சங்கத்தில் வரணும். அப்ப பக்தர் சங்கத்தில் வரும்போது அந்த நம்பிக்கை வந்து ஒன்றும் ஸ்லோடி அதிகமாகும். அந்த நம்பிக்கை வரும்போது அப்பதான் பிரணிபாத்தேனா. பிரணிபாத்தேனா என்னன்னா சரண்டர். முதல் சரணாகதி அடையணும், பகவானை நம்பணும், முழுசா நம்பணும். ஓகே, பகவான் முழுசா நம்பணும். அதுல வந்து என்னன்னா அந்த சரண்டர் ஏன் பண்ணணும்னா நீங்க வந்து சரணாகதி அடையும் போது அங்க இன்னொரு குவாலிட்டி டெவலப் ஆகும், இன்னொரு தன்மை, இன்னொரு நல்ல குவாலிட்டி வரும். அது என்ன? ஹியூமிலிட்டி, பணிவு. சரணாகதி அடையினா பணிவு வரும். யார்கிட்ட சரணாகதி அடையும்? ஒரு பொண்ணு ஒரு பையனை கல்யாணம் பண்ணிட்டு வரா, எது நம்பி கல்யாணம் பண்ணிட்டு வரா? கல்யாணம் பண்ண எதுக்கு கல்யாணம் பண்றா? நம்புறா, நம்பிக்கை. அப்ப நம்பிக்கை பண்ணும்போது நம்பிக்கை இருக்கும்னா அவங்ககிட்ட ஃபுல்லா சரணடைஞ்சிடறா. சரி, இந்த ஆள் நம்மளை காப்பாற்றுவார். ஆனா பின்னாடி பிறகு நடக்கும், அது வேற கதை. இந்த ஆள் நம்ம காப்பாற்றுவோம் சொல்லி நம்பி கல்யாணம் பண்றாங்க. அதை காப்பாற்றலையா அது பின்னாடி தான் தெரியும். அது ஓகேவா? ஆனா அந்த நம்பிக்கை வந்தாதான் சரணாகதி அடைய முடியும். எஸ், கோபாலஜி போட்டோல தான் இருக்கிறாரு, இவர் காப்பாற்ற மாட்டாரா? இதெல்லாம் வந்து நம்பிக்கையில இருக்கு. நம்ம நம்பிக்கை டெவலப் ஆகும். எஸ், கோபால் வில் ப்ரொடெக்ட். எனக்கு ஒண்ணு ஞாபகம் இருக்கு, நான் பெருமைக்கு சொல்லல. நான் வந்து வீட்லயே கிளாஸ் கொடுக்கும் போது அங்கே இருந்து கோபால் வச்சிருக்கோம். அப்போ சின்னதா ஒரு மேட்சை போட்டு வச்சிருப்போம். நீங்க பழைய கிளாஸும் தெரியும், போட்டு வச்சிருப்போம். தென் நம்ம நம்பணும், குரு வார்த்தையும் பகவானையும் எப்படி நம்பணும். நம்ம நம்பும் போது கண்டிப்பா நம்ம பகவான் ஹெல்ப் பண்ணுவார். நம்ம வந்து எங்கெங்கயோ இருந்தோம், நான் பெருமைக்கு சொல்லலாம், ஒரு உதாரணம் நான் சொல்றேன். நம்ம எங்கெங்கயோ இருந்துட்டு நம்மளுக்கு ஒரு நல்ல வழியாக ஒரு இடத்த கொடுத்துருக்குறாரு. அது ரொம்ப பெரிய நன்றி வந்து குருக்கு தான் நம்ம சொல்லணும்.
நான் அதனால எப்பவுமே நன்றி கடன் இப்போ பகவான் அவர் நம்ம சின்சியரா நம்ம சேவை செஞ்சிடணும்னா பகவான் நம்மளுக்கு வந்து அதுக்கு உண்டான விஷயத்தை கொடுப்பாரு. நம்ம ஏமாத்தணும்னா நம்ம பகவானுக்கு தூரம் போயிடுவோம். சிம்பிள் தான். நம்ம பகவானோட தூரம் போறோம்னா பகவானுடைய உள்ளுக்குள்ள வராம தூரம் போறோம்னா நம்ம வந்து என்ன தப்பு பண்ணிருக்கோம்னு அர்த்தம். ஓகே, அப்ப நம்ம என்ன பண்ணோம், சரணாகதி அடையணும். சரணாகதிக்கு அடையணும்னா அது கூட வந்து பணிவு வரும். பணிவு வந்துச்சுன்னா பணிவு வந்தாதான் நம்ம கேட்க முடியும். அப்பதான் பணிவு வந்தா நம்ம கேட்க முடியும். அப்பதான் ஹரிகதா உள்ள என்டர் ஆகும். ஹரிகதா அப்பதான் உள்ளுக்குள்ள போகும். ஹரிகதா உள்ளுக்குள்ள நிறைய பேர் கேட்கலாம். ஆனா உள்ளுக்குள்ள எப்ப போகணும், எப்ப நம்ம சரணாகதி அடையணுமோ, எப்ப வந்து சரி நம்புறோமோ அப்ப உள்ளுக்குள்ள பணிவு வரும். பணிவு வந்தாதான் கதா அந்த ஹரிகதா உள்ள போகும், இல்லைன்னா உள்ள போகாது. ஓகேவா? தென் பண்ணி பார்த்தீங்கன்னா அண்ட் அடுத்து வந்து பரிபர்சனா வந்து என்ன, அப்போதான் நம்ம வந்து குருக்கு சேவை செய்ய ஆரம்பிக்கும். அப்போதான் நம்ம சேவை குரு அக்செப்ட் பண்ணிக்குவார், கிருஷ்ணன் அக்செப்ட் பண்ணுவார். நம்ம சரணாகதி ஃபுல்லாக சரணாகதி சொல்ல வரல, அட்லீஸ்ட் நம்பணும். இவர் தவிர நம்மளுக்கு வந்து வேற கதி இல்லை, நம்ம கண்டிப்பாக கிருஷ்ணன் காப்பாற்றுவாரு, காப்பாற்றுவாரு. அந்த அளவுக்கு நம்ம நம்பிக்கை வரும்போது தென் நம்மளுக்கு சரணாகதி அடையும் போது தென் அந்த ஹரிக்கதை உள்ள போகும். அந்த ஹரிக்கதை உள்ள போகும்போது அதுதான் வந்து குளோரெக்ஸ். மனசை வந்து சுத்தம் பண்ணும். அதாவது சொல்வதாம் சுவாக்கடா கிருஷ்ணன் புண்ணிய சிரவண கீர்த்தனம். உள்ளுக்குள்ள அந்த கதை உள்ள போக 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 உள்ளுக்குள்ள சாக்கடை எல்லாரும் சுத்தப்படுத்தும். அப்போ நம்பிக்கை வரும். அப்போதான் மனசு ஃபுல்லாக சுத்தமாகி தென் அப்போதான் பகவான் உள்ளுக்குள்ள என்ட்ரி கொடுப்பாரு. புரியுதா? அந்த உள்ளுக்குள்ள வந்த பிறகு தென் அந்த இடம் வந்து சுத்தமாக இருக்கும்போது பகவான் உள்ள வந்த பிறகு தென் நம்மளுக்கு வந்து உள்ளுக்குள்ள வரும் பகவான் மட்டும் தான் இருப்பாரு. அவரோட அன்பு இருக்கும், வேற எதுவுமே இந்த உலகம் தேவையில்லை. அந்த நிலையில ஒருத்தங்க வந்து இந்த உலகத்தை விட்டு போகும்போது அவங்க பகவானோட லோகத்துக்கு டேரக்டா போறாங்க. இந்த பூஹ சூஹ மதஹ தபஹ ஜனம் எல்லாம் தாண்டி பகவான் போய் சேர்ந்துறாங்க. புரியுதா? இஸ் கிளாஸோட காம்படிஷன். குண்டிஜா மனிதன் ஒரு டெம்பிள் கழுவுறது மட்டும் இல்லை, உள்ளுக்குள்ள இதயத்தை கழுவுது. அப்போ யார் சின்சியரா கழுவுறாங்களோ அவங்களுக்கு மனசுக்குள்ள அழுக்கெல்லாம் வெளியாகும். அதுக்கு இந்த விஷயங்கள்லாம் தெரிஞ்சுக்கணும். இதுக்கு தேவையான ப்ரோசஸ் இருந்தால் என்னது, பக்த சங்கம், நம்பிக்கை, சரணாகதி. அதோடு சேர்த்து அன்னாடிக்கும் ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. என்னைக்குமே சாண்டிங் இஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். எல்லாம் ஞாபகம் வச்சுங்க. நான் அன்னைக்கு கிளாஸ்ல சொன்னேன், அது குருதேவருடைய ஒரு பாயிண்ட்ஸ்ல சொல்லியிருந்தாரு. நீங்க எல்லாமே செய்றீங்க, கோயில கழுத்துறீங்க, சமைக்கிறீங்க, மாப் பண்றீங்க, இல்ல வீட்டில் நீங்க வேலை செய்றீங்க, எல்லாம் பண்றீங்க. ஆனா சாண்டிங் பண்ணலன்னா இது எதுவுமே உங்களுக்கு யூஸ் ஆகாது. ஜபம் பண்றது, பகவான் நாமம் பண்றது தான் மெயின். அது சப்போர்ட் பண்றதுக்கு தான் இந்த சேவைகள்லாம். ஆனா சப்போர்ட் பண்ற வேலையெல்லாம் செஞ்சுட்டு சாண்டிங் பண்ணலன்னா அது யூஸ்லெஸ். ओके, हरे कृष्णा। जय श्री चैतन्य महाप्रभु की जय, जय गुंडिचा भजन महा उत्सव की जय, जय श्री रथ यात्रा महा उत्सव की जय, जय श्री जगन्नाथ बलदेव सुभद्रा महारानी की जय। गौर प्रेमानंदे हरि हरि बोल।